Hi guys, welcome to the Work Logic channel. ஸோ இன்னைக்கு வந்து ஐபிஎல் ரிவ்யூவோட பார்ட் 2 நம்ம பண்ண போறோம். ஸோ போன பார்ட் 1ல வந்து 5 டீம்ஸ் பேசணும். இந்த பார்ட் 1ல மீதி 5 டீம்ஸ் பத்தி பேச போறோம். அதாவது மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 5 டீம்ஸை பத்தி பேச போறோம். நம்ம கூட இருக்கிறது வந்து போன வீடியோல இருந்த அதே தர்ஷன் அண்ட் ராஜேஷ். வசந்தும் வருவாரு இன்னொரு கொஞ்ச நேரத்துல. அவர் வர்ற வரைக்கும் நம்ம சும்மா ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு we have started the discussion right now. ஸோ டைரக்டா டீம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுவோம். மும்பை இந்தியன்ஸை வந்து யார் அனலைஸ் பண்ண போறீங்க உங்க 2 பேர்ல? ஓகே தர்ஷன், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா மும்பை இந்தியன்ஸ் பத்தி? மும்பை இந்தியன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆர்சிபி ஃபேன் தான் மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசணும் எனக்கு என்னமோ தோணுது. அதனால நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் நான் அப்படியே ஸ்குவாட் சொல்றேன் நானு. பேட்டர்ஸ் வந்து ஸ்குவாட் நான் படிக்கட்டுமா? ஓகே நீங்க குவிண்டன் படிங்க. குவிண்டன் டிகாக், தனிஷ் மலேவார், ராபின் மின்ஸ், ரயன் ரிக்கில்டன், இது ஷெஃபைன் ரூதர்ஃபோர்ட், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்திக் Batters, பாண்டியா. பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அத்தர்வா அன்கோலேக்கர், ராஜ் பவா, இது கார்பின் பாஷ், வில் ஜாக்ஸ், மயங்க் ஒரு ராவத். அதுல ஒரே ஒரு சேஞ்ச், ஒரே ஒரு இடையூறுக்கு மன்னிக்கும், ஒரே ஒரு சேஞ்ச். அந்த அதர்வா அங்கோலேக்கருங்கிறது வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன். இவங்க கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இது எதுவும் யார் மூலமா தெரிஞ்சிச்சுட்டு கிரிக்கோடைன்மெண்ட் சேனல் மூலமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ கிரிக்கோடைன்மெண்ட் ஃபாலோ பண்றவங்க அப்படியே நம்மளையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. கிரிக்கோடைன்மெண்டோட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு எங்களுக்கு. ஸோ யா கண்டினியூ தர்ஷன். மயங்க் ராவத், அமன்தீப், மிச்சல் சாண்ட்னர், ஷர்துல் தாக்கூர், திலக் வர்மா ஆல்ரவுண்டர்ஸ். பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார், ட்ரெண்ட் பவுல்ட், ஜஸ்பித் பும்ரா. ஆல்ரவுண்டரா யாரு? ஷார்துல் தாக்கூர். தாக்கூர் ஆல்ரவுண்டர் தான் bro. அப்புறம் ஏன் எங்களுக்காக கொடுக்கல ஐபிஎல் 2019ல பவுலிங் ஆல்ரவுண்டர் ப்ரோ. எங்களுக்கு அடிச்சு கொடுக்கல சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ப்ரோ அதான் எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆடுதானே கேகேஆர்ல இருக்கும்போது. போல போல 2018ல அடிச்சானடா. ஆமா, 2018ல 2018ல தான் அடிச்சானடா. ஆர்சிபில மட்டும் எல்லாருக்கும் மதம் வந்துருது. சரி சொல்லுங்க ப்ரோ. சோ அப்புறம் அலா கசம்பர், தென் மைக் மார்க்கண்டே, மோஹித் இசார், அப்புறம் ரகு சர்மா, முகமது இசார். முகமது இசார். ரகு சர்மா ஃபுல் ஸ்குவாட். ஆக்சுவலி அவங்க நல்ல பேலன்ஸ்டு, சம பேலன்ஸ்டான ஸ்குவாட். உங்களுக்கு பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, மிடில் ஆர்டர் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ அது என்ன ப்ராப்ளம்னா ருத்தர்ஃபோர்டும் ஃபார்ம்ல இருக்கான், வில் ஜாக்ஸும் நல்ல ஃபார்ம் T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்க, 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரயன் ரிக்கில்டனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். நீங்க ஓவரால் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே ப்ரோ. டாப் ஆர்டர்ல பெர்ஃபார்மர் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. குவிண்டன் டிகாக் தான் ப்ரோ. குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் எப்படி இருந்தாலும். அதான் இல்ல பெர்ஃபார்மர்னா உடனே குவிண்டன் டிகாக் பேரை மட்டும் சொல்றீங்க, இன்னொருத்தர் பேரை சொல்லவே மாட்டேங்கிறீங்க பெர்ஃபார்மர்ல. ஓ டிப் ப்ரோ ரோஹித் சர்மா. நீங்க லாஸ்ட் 2-3 சீசன் பாத்துருப்பீங்க, அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஏன்னா பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க கேக்குறீங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்ல கேக்குறேன், பெர்ஃபார்மர் எங்க ஆளு சொல்லுங்கடா. உங்க ஆளு நான் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஸ்டார்ட் எடுத்து காமிச்சேன்னா நீங்களே செவுத்துல போய் முட்டிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். சரியா, பவுலிங் பத்தி சொல்லுங்க. பேட்டிங் பத்தி சொல்லிட்டீங்க. பும்ரா இருக்கான், சாண்ட்னர் இருக்கான், தென் அலா கசம்பர் ஆட முடிஞ்சா, எனக்கு தெரியல கரெக்டா 4 ஃபாரின் ஸ்லாட்ல இருக்க முடிஞ்சா அவன் எடுப்பாங்க ஸ்பின்னரா. சோ நீங்க ஓவரால் இது பாஷோ இருக்கான், பாஷுமே டெத்ல நல்லா பவுலிங் போடுவான். ஓ உங்களுக்கு செட்டா இருக்கு பவுலிங். நீங்க என்னமோ கேட்க வந்தேனே. நீங்க வந்து எந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மெயினா ஆடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்க ஆடுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்னர் கண்டிப்பா ப்ரோ 100%. வில் ஜாக்ஸ், அப்புறம் இப்போ விக்கெட் கீப்பர் தான் பார்க்கணும். இப்போ குவிண்டன் டிகாக்கா இல்ல இந்தியன் விக்கெட் கீப்பரானு. ஏன்னா இப்போ குவிண்டன் டிகாக் எடுத்தாங்கன்னா ருத்தர்ஃபோர்ட் ஆட முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பா எடுப்பாங்க பவுலிங்ல. ஸோ ட்ரெண்ட் போல்ட், சாண்ட்னர், இவன் வந்துருவான், வில் ஜாக்ஸ் வந்துருவாங்க. இந்த 4வது ஆப்ஷன் தான் இப்போ இந்தியன் விக்கெட் கீப்பர் மின்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இவனுக்கு போவாங்க, ருத்தர்ஃபோர்ட் போவாங்க. இல்ல குவிண்டன் டிகாக் கொண்டு வந்தாங்கன்னா இந்தியன் ஆல்ரவுண்டர் யாராச்சும் கூட்டு வருவாங்க, மயங்க் ராவத் அந்த மாதிரி யாராச்சும் ஒரு அன்கேப்ட் பிளேயர் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அப்ப பிளேயிங் 11 அப்படியே படிச்சிருங்க. பிளேயிங் 11 சின்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் தான் ஃபாரின் கீப்பர் தான் பண்ணுவாங்க. குவிண்டன் டிகாக்டே ரயன் ரிக்கில்டன் தான். ஸோ அவங்க 2 பேர்ல குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, தென் 1 டவுன் சூரியகுமார் யாதவ், அதுக்கு கழிச்சு வில் ஜாக்ஸ் 2 டவுன், தென் அமன்தீர் 3 டவுன். அப்புறம் வேற யார் வருவா? திலக் வர்மா. திலக் வர்மா மறந்தே போயிட்டேன். அதான் திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் 3 டவுன்,
தென் வந்துட்டு ஹர்திக் 4 பாண்டியா டவுன் 3 டவுன் வர மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 4 டவுன் ப்ரோ. ஓகே ஓகே வில்ஜாக்ஸ் வந்து நீங்க ஒரு 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 பொசிஷன் மேல ஆடுறீங்களா ஹர்திக்? பொசிஷன் மேல ஆடுறேன். சோ அவங்க நார்மலா மிடில் ஆர்டர் தான் ஆடி இருந்தாங்க, எங்களுக்கு முன்னாடியுமே அங்கதான் ஆடி இருந்தாங்க லாஸ்ட் சீசன். இல்லையே வேர்ல்ட் கப் நீ வாஸ் பிளேயிங் 6 or 7ல 6 or 7 7 தான் நீங்க ஆடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வாஸ் பிளேயிங் 2 டவுன் 3 டவுன் அங்கதான் மிடில் ஆர்டர் தான் ஆடி ப்ரோ. இருந்தாங்க. அப்படி பார்க்க இல்ல ப்ரோ, ரீசன்ட் ஃபார்ம் படி அவனுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அப்படிதானே போறது. ஓகே. சோ அப்படி பாத்தீங்கன்னா நமந்தீர் மேல வருவான். சோ நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, அதுக்கு வில்ஜாக்ஸ். நமந்தீருமே போன வருஷம் 7th தான் ஆடிட்டு இருந்தான். சரி இப்படி இப்ப என்னடா இப்படி சொன்னா அப்படி சொல்றேன் நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல எனக்கு என்னமோ ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 வருவான்னு தோணுது. அதுக்கப்புறம் மேபி இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த 5 6 7 8ங்கிறது வந்து அவங்க எப்படி வேணா ஜம்பிள் பண்ணிக்கலாம் சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி. அதாவது ஜம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ருட்டர்ஃபோர்ட் ஆடுறான்னா இந்தியன் கீப்பர் போவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி எப்படினா ஷஃபிள் ஆயிட்டே தான் இருக்கும். எனக்கு என்னமோ நமந்தீர் வந்து வில்ஜாக்ஸுக்கும் ஹர்திக்குக்கும் மேல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். அவனை வந்து வேணா அவுட் நம்பர் 7ல ஒரு பின் ஹிட்டரா ஆட வைப்பாங்கன்னு தோணுது. மேபி நீங்க சொல்ற மாதிரி வில்ஜாக்ஸ் நம்பர் 5 வந்து கூட வர வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் இப்ப ஒருவேளை 2-3 விக்கெட் சீக்கிரம் விழுந்துச்சுன்னா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் லேட்டா வர்றது பெட்டர். மேபி அப்படி வில்ஜாக்ஸ் முன்னாடி அவங்களுக்கு அந்த ஒரு லக்ஸுரி இருக்கு. சோ வில்ஜாக்ஸ்ல இதுவும் ஆட முடியும், கொஞ்சம் மெதுவா இதுவும் பண்ண முடியும். He showed அந்த T20 வேர்ல்ட் கப்ல 1-2 கேம்ஸ் வந்து அவனும் அந்த இவன் பேர் என்ன டாம் பேண்டனும் ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தான் கொண்டு போவாங்க. ஒரு மாதிரி நிறைய விக்கெட்ஸ் விழுந்தப்ப கூட அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஐ திங்க் அந்த நியூசிலாந்து கேம் அவங்க அப்படிதான் வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட தோக்க வேண்டிய மேட்ச் அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் இழுத்துட்டு கொண்டு போய் சாம் கரனும் சேர்ந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாங்க. சோ மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்த வில்ஜாக்ஸை வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகே. சோ டாப் 5 சொல்லிட்டேன் நானு. டாப் 8 நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நமந்தீர் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் தான் வருவான். பிகாஸ் இவன் சாண்ட்னர் இருக்காங்க நம்பர் 8ல. சாண்ட்னர், தென் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், இந்தியன் பவுலிங் தாக்கூர் இல்லாட்டி தீபக் சார், அவங்க 2 பேர்ல யாராச்சும் இருப்பாங்க. ஏன்னா இப்ப தீபக் சார் இன்ஜூர்னா தாக்கூர் இல்லாட்டி தீபக் சார் ஸ்டார்ட் ஆயிடும். சீவல் பெருசா செதறல் பெருசான்னு பாக்குறேன். ஒருத்த காலை சீவிட்டு எனக்கு இன்ஜுரி வலிக்குதுன்னு போயிடுவான். இன்னொருத்த வந்து செதற தேங்காய் உடைக்கிற மாதிரி தேங்காய் உடைப்பான் நடு பிச்சுல. அவன் எங்க உடைப்பான்னு அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, பேட்டர்ஸ்க்குமே தெரியாது எங்க பார்ப்பான். பிச்சுல போட்டு தேங்காய் உடைப்பானா இல்ல பேட்டர் மண்டை மேலேயே தேங்காய் உடைப்பானா எதுவுமே தெரியாது அவன் போலிக்கு. அதுவும் தெரியாது. தேங்காய் உடைச்சாலும் கரெக்டா தேங்காய் பிய்யற மாதிரி உடைச்சிருவோம். சோ நீங்க சொல்லுங்க ராஜேஷ், எப்படி ஸ்ட்ரென்த் ஆல் ரவுண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டீம் பேலன்ஸ் செமையா இருக்கு. இஃப் யூ ஆஸ்க் மீ, செம்ம பேலன்ஸ். அண்ட் இது மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் இன் ஃபார்ம். மெஜாரிட்டி, தேர் ஆர் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி, பட் மெஜாரிட்டி பிளேயர்ஸ் ஆர் இன் ஃபார்ம். குவிண்டன் டிகாக் வேர்ல்ட் கப்ல பெருசா பண்ணல. வேர்ல்ட் கப்ல பெருசா பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் ஹி ஸ்கோர்ட் half century இல்ல. அதுக்கப்புறம் I don't think he did anything much. I don't remember him doing much. இந்தியாவோட கூட ஃபெயில் ஆனான். ஆமா கொஞ்சம் ரெகுலரா அவுட் ஆயிட்டு இருந்தான் தவிர, பட் அவுட் ஆகாத டைம்ல நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். வேற யாராச்சும் ஃபார்மட்ல இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? இவன் I don't know much how good of a form Rickelton is in. One of those two might play அவ்வளவுதான். ஏன்னா மித்தபடி பார்த்தனா ஃபார்ம்ல எல்லாரும் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. மித்தபடி எல்லாரும் ஒரு வழியா வந்துட்டாடா. பாக்க அப்படி சிவன் துபே மாதிரியே இருக்காடா. என்னமோ தெரியலடா, சிவன் துபே தான் எனக்கு தெரிஞ்சு பாட்காஸ்ட்குள்ள வந்திருக்காரு நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஒரு மராட்டில ஏதாவது பேசுங்க ப்ரோ, அப்பதான் எனக்கு டவுட் கிளியர் ஆகும். இல்லப்பா மராட்டி தெரியாதுப்பா. ஓகே, அப்ப இது நம்ம வசந்த் தான், இது சிவன் துபே கிடையாது. சரி கண்டினியூ பண்ணு ராஜேஷ். வீக்னஸ் ராஜேஷ் நீ ஸ்ட்ரென்த் மட்டும் சொல்லு, வீக்னஸ் வந்து வசந்த் கிட்ட கேட்டுக்குவோம் நம்ம. சரி, மும்பை கிரா இஃப் யூ ஆர் வண்டரிங். ஸ்ட்ரென்த் தான் ஓவரால் ஆல் ரவுண்ட் இது இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் देम ஆர் இன் ஃபார்ம். அண்ட் bowling அட்டாக் கூட ஒண்ணா ரெண்டா சீட் கோட் எத்தனை வச்சிருக்கானுங்க. யார் பா அந்த ரெண்டாவது சீட் கோட்? ரெண்டாவது சீட் கோட். ஓகே, ஆமா அது சீட் கோட் தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். 250 குத்ததுல 33 ரன் கொடுக்குறான்டா 4 ஓவர்ல. ஆனா அவன் எந்த மாதிரி சீட் கோட்னா, பும்ரா வச்சு தன்னை சீட் கோடுன்னு காட்டிக்குவான். அவன் சீட் கோடுங்கிறது எல்லாரும் நம்புவாங்க. ஆனா சாட்னரை பாக்குறப்போ யாரும் நம்ப மாட்டாங்க அவன் சீட் கோடுன்ட்டு. ஆனா ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா ஆமாண்டா இவன் சீட் கோடுறா ஆட பாவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதாவது அவன் வந்து விஷம் கொடுத்து கொள்ளுவானா, இவன் வெள்ளம் கொடுத்தே கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி. ஹார்திக் பாண்டியா I don't think will bowl all the 4 overs unless it's தீபக் சார்லாம் என்ன மாதிரி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்னா, அவனுக்கு காசு நீ நிறைய கொடுக்க அவன் நிறைய இன்ஜுரி ஜாஸ்தி ஆகும். நாம 14 கோடி கொடுத்தோம், 14 மேட்ச் இன்ஜுரி ஆகிறான். மும்பை 10 கோடி கொடுக்குறாங்க, அதனால 10 கோடி மட்டும் இன்ஜுரி ஆகிறான்.
அவனுக்கு அடுத்த வருஷத்துல அவனை டிராப் பண்ணிட்டு திருப்பி 2 கோடி கேட்டா ஃபுல் சீசன் ஆடுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். பேக்கப்ஸ் பத்தி அது யாருமே பேசவே இல்லையே. பேக்கப்ஸ் இப்போ வீக்னஸ் அதான் சொல்ல வரேன். வீக்னஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பேக்கப்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு த்ரெட்னிங்கா இல்ல. இப்ப ஏதாவது பும்ராக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேக்கப் யாரா இருப்பாங்க? போன வருஷம் பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார்னு ஒருத்தர் வந்தாரு, 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு தீபக் சாருக்கு பதிலா. பட் இப்போ அவங்க தீபக் சார் பதில் சர்துல் டாக்கூர் வச்சிருக்காங்க. வசந்த் நீ வந்து பேக்கப் த்ரெட்டனிங்கா இல்ல, சில பேரோட மெயின் பவுலிங்கே த்ரெட்டனிங்கா இல்லடா. நீ பேக்கப் த்ரெட்டனிங்கா வரல உங்களுக்கு. வரவே இல்ல அதுக்கு. சரி, ஆனா கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு கேக்குறப்போ. வீக்னஸா சொல்ல முடியும் இந்த டீமுக்கு. மத்தபடி எல்லாமே வெளில நல்லா பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தியா இந்த டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, நம்ம வீக்னாலே நம்ம பேக்கப்ஸ் பக்கம் தான் போறோம். நம்மளால மெயின் 11 கிட்ட போவே முடியல வீக்னஸ் தேடி. அந்த மாதிரி ஒரு டீமா இருக்காங்க. பயங்கரமா எடுத்துட்டாங்க. 2 வீக்னஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இன்னொன்னு 2 பேர் இருக்காங்க. ஐபிஎல் வந்து அடிச்சிருவான்டா அவன், சொல்ல முடியாதுடா. இன்டர்நேஷனல் மட்டுமா பண்ணிட்டு போன சீசன் ஐபிஎல் நல்லா பண்ணிட்டான்டா. இப்ப பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு வரலங்கிற திமிரலை உள்ள நிறைய பேசுறீங்க. சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ உங்களை எதுவும் செய்யணும், எம்ஐ ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. சூரியகுமார் யாதவ் அவன் வந்து இந்தியாவுக்கு பண்றானோ இல்லையோ, அவன் மும்பைக்கு பர்ஃபெக்ட்டா பண்ணிடுவான், வேலையை பாத்துருவாங்க. ஆமா ப்ரோ, நிறைய பிளேயர்ஸ் அப்படிதான் ப்ரோ. நீங்க பும்ராவே கூட இந்தியாவுக்காக ஆடுறப்போ ஒரு 8 அகாடமி 9 அகாடமில போட்டிருக்கான். மும்பைக்கு ஆடுறப்ப மட்டும் அவனுக்கு எங்கேருந்து ஒரு அந்த ஒரு வெறி வரும், எப்போ பீஸ்டாமா எப்போ அந்நியனா மாறுவானே தெரியாது பும்ராவே. ப்ரோ தீபக் சேரி அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு போன வருஷம். என்னடா 14 மேட்ச் ஆடுற, ஏடா 4 மேட்ச் ஆடுறதுக்கு நாங்க தானே உங்ககிட்ட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் போன வருஷம் எல்லாம். எப்படினாடி 14 வருஷம் ஆடுற, மும்பைனா உனக்கு அவ்வளவு வேல்யூ போடா, ஏன்னா நாங்க உன்னை ஊட்டி வளர்த்தோட அதை மறந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சொல்லுங்க வசந்த், வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா வீக்னஸ்? வேற எதுவும் இல்லப்பா சொல்ற அளவுக்கு. இப்போ யார் ஃபாரின் கோர் யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதான் கேள்வி. ஒரு சாண்டர் ஷியோர், போல்ட் ஷியோர், இன்னும் மத்த 2 ஸ்லாட் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. லைக் இப்போ ரிக்கல்டன் வந்தாருன்னா அவருக்கு ஒன் டவுன் இறக்கி விடுவீங்களா? வாய்ப்பே இல்ல. டீகாக் வச்சு ஆரம்பிப்பாங்க. அவன் நல்லா ஆடல, நீ சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல இருந்த அதே பேட் ஃபார்மோ இல்ல பேட் ஷேப்போ அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரிக்கல்டன் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ரிக்கல்டன் இஸ் இன் பெட்டர் ஃபார்ம் கம்பேர்ட் டு குவிண்டன் டிகாக். ஆனா குவிண்டன் டிகாக் உள்ள கொண்டு வர்றதுங்கிறது அந்த ஒரு லெகசி ஃபேக்டர் ஒன்னு இருக்குடா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மும்பை மாதிரி கழட்டி கொடுத்துருவோம். ஆமா, ஏன்னா அது அவனுக்குனே செஞ்சு வச்ச ஒரு கிரவுண்ட். அது அந்த பவுன்சி ட்ராக்கு ஃபாஸ்டா வரும், சின்ன கிரவுண்டு. அவன் 6 வந்து ஓரளவுக்கு ஒரு 80 மீட்டர்ஸ் அடிப்பான்னா அதே 80 மீட்டர் 6 வந்து வாங்கலையோட 3rd tier போய் விழும். அந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட் அது, பொட்டி கிரவுண்டு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா வில்ஜாக்ஸ் ஆடுவான். வில்ஜாக்ஸ் கண்டிப்பா ஆடுவான் ஃபாரின். நம்ம ஃபார்ம்ல இருக்கான் பையன். ஆனா நீங்க சொல்லாத ஒரு வீக்னஸ் பட் வில்ஜாக்ஸ் பவுலிங் கொடுப்பான்டா ஒரு நாள் ஒரு bowling கொடுப்பான். ஆமா, வில்ஜாக்ஸ் வர வில்ஜாக்ஸ் வந்து வேணும் அவனுக்கு. ஸ்பின் இருக்கு. மும்பைட்ட ப்ராப்பர் வேர்ல்ட் T20 மார்க்கண்டே ஸ்டார்ட் பண்ணாதான் இவங்களுக்கு ஸ்பின். மார்க்கண்டே ஸ்டார்ட் பண்ணாதான் இவங்களுக்கு அட்லீஸ்ட் 8 ஓவர் ஸ்பின் கிடைக்கும். மார்க்கண்டே ஸ்டார்ட் பண்ணல, ஜாக் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ராஜேஷ், ஒரு நிமிஷம் வசந்த் சொல்லு ஏதோ கண்டினியூ ஏதோ கம்ப்ளீட் பண்ணுங்க. வந்து வாங்கடையில ஆடின 2 மேட்ச்மே அவர் செமையா அடி வாங்கிட்டாரு ஸ்பின்ல. அவர் நல்லா போட்டது வந்து ஸ்ரீலங்கால தான் போட்டாரு. வாங்கடையில அடிச்சு இந்தியாவோட விக்கெட்டே எடுத்தாங்கடா, மறந்துட்டியா? அவன் 2 ஓவர் தான் போட்டான், பட் போட்ட இடத்துலயும் விக்கெட் எடுத்தான்ல, அதையும் கன்சிடர் பண்ணல. சஞ்சோடதும் அபிஷேக்கோட தான் எடுத்தானே. சஞ்சோட தான் எடுத்தான் ஒரு மோர் தென் ஒரு 10 அகாடமில. ஆமா கரெக்ட். ரன் எல்லாரும் கொடுத்தாங்கடா வாங்கடையில. அவன் மட்டும் இல்லடா, ரன் எல்லாரும் கொடுத்தாங்கடா வாங்கடையில. அது கரெக்ட் தான். அது மட்டும் இல்ல வசந்த், செர்ஃபன் ரூதர்ஃபோர்டு இந்த T20 வேர்ல்ட் கப் மறந்துட்டு அவனோட ஸ்டார்ட் மட்டமா இருக்கு. அவனெல்லாம் எதுக்குடா வந்து எதுக்குடா நீங்க GT டென் அவனை ட்ரேட்ல வாங்குனீங்கிற மாதிரி கேட்டாங்க முதல்ல. அவன் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தான். ஆனா வில்ஜாக்ஸ் அப்படி இல்ல. வில்ஜாக்ஸ் வாஸ் இன் a better form, in a better pace. இங்கிலாந்தோட 8 மேட்ச்ல 4 பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவன். there you go. டேய் அவன் சர்டன்டி அவன் எல்லாம் ஃபைல் வைக்க மாட்டாங்க. அப்பலாம் எடுத்துட்டான் அவன் வில்ஜாக்ஸ் பவுலிங்ல. லாஸ்ட் சீசன் வந்து அவங்க எப்போலாம் கொடுத்தாங்க அப்பலாம் விக்கெட்ஸ் எடுத்தான். அண்ட் ஆனா நீங்க யாருமே சொல்லாத ஒரு வீக்னஸ் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா நான் சொல்றேன், நீங்க வந்து இப்போ டாப்ல 2-3 விக்கெட் போயிடுச்சு, ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர்ற திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக்ஸ், நமந்தீர் இவங்க எல்லாம் வந்து ஒரு 6th ஓவர் 7th ஓவர்லயே வந்து ஆடுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 5 பேருமே ஃப்ரீ ஃப்ளோவா ஆடக்கூடியவங்க. மேபி வில்ஜாக்ஸால கிளச் அடிக்க முடியும், திலக் வர்மா ஓரளவுக்கு கிளச் அடிச்சிருக்கான், பட் இப்போ அவன் பேட் ஃபார்ம்ல இருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 முதல் டாப் 3 வந்து விக்கெட்டை தூக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற 5 பேட்டர்ஸுமே வந்து
எல்லா மேட்சும் வந்து பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி மும்பை வான்கடை மாதிரி பிச்சர்ஸ்ல பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர மத்த பிச்சர்ஸ்ல இப்படி ஆச்சுன்னா மேபி அவங்க சுருண்டு விழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சூர்யா, திலக்கு, ஹார்திக், இந்த வில்ஜாக்ஸ் இவங்க 4 பேர், சரி வில்ஜாக்ஸ் கூட நான் ஒதுக்கி வச்சிடறேன். இந்த 3-4 பேருக்குமே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஆட மாட்டாங்க. யாருமே இவங்க 3 பேருமே ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆட மாட்டாங்க. அதுவும் சூர்யாவோட விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப குருஷியல். சூர்யா அவுட் ஆயிட்டானா இந்த டீமோட பாதி ரன்ஸ் குறைஞ்ச மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூர்யா தான் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்கான். அவனை அவுட் ஆக்குறப்போ அந்த அத்தனை ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் குறைஞ்சு மீதி பேட்டர்ஸ்க்கு வந்து பவுலர்ஸ் வந்து பிளான் பண்ணி வருவாங்க. சோ அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலிங்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா மோஸ்ட்லி அது டிபெண்ட்ஸ். இப்போ ஒருவேளை டாப் இது ஓபனர்ஸ்ல வந்து ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா மேபி சூர்யா உள்ள வருவான், லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா மேபி திலக் உள்ள வருவான், சொல்ல முடியாது. அப்படி நடக்கலாம். இன்னொரு வீக்னஸ் என்னன்னா நீங்க இந்த பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சொன்னல 2 சீட் கோடு, ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் சாண்ட்னர் 2 ட்ரீட் கோடுன்னு சொன்னல. ஆனா மீதி 3 பவுலர் நீங்க எடுத்துக்கோங்க, மீதி 4 சரி ஓகே ஹார்திக் கூட நான் சீட் கோடுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ கொஞ்சம் அவன் வந்து குறைச்சிருவான், அவன் கொஞ்சம் யோசிச்சு போடக்கூடிய பவுலர் தான். பட் there will be days where he also goes for big runs. நிறைய வாட்டி பார்த்து ஒரு 50 ரன்ல கூட கொடுத்துருக்காங்க 4 ஓவர்ஸ்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப இந்த ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் இவங்க 2 பேரையும் எதுக்கு வச்சிருக்காங்க, பவர் பிளேல வச்சிருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத் ஓவர்ஸ்க்கும் சேர்த்து வேற வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்விங் இருந்தா சம பவுலர்ஸ், ஸ்விங் இல்லைன்னா செருப்படி வாங்குவாங்க பேட்டர்ஸ் கிட்ட. அடிச்சு சொல்றேன். இப்ப இதே டீம் வந்து இந்த கவுஹாட்டில ஆடுறாங்கல்ல, அங்க வந்து சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்விங் ஆகும், சம்டைம்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்விங் ஆகும், சம்டைம்ஸ் ஒரு இன்னிங்ஸ்ல சுத்தமா ஸ்விங்கே ஆகாது. அந்த மாதிரி சுத்தமா ஸ்விங்கே ஆகாத மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இவங்க போய் போட்டாங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி 6 ஓவர்ல 100 அடிப்பான், 6 ஓவர்ல 100 அடிப்பான். அந்த மாதிரி ரன் தரக்கூடிய பவுலிங் தான் இவங்க 2 பேருமே. ஆனா ஸ்விங் தான் இவங்க 2 பேருமே டெட்லி, அது கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் மேபி வான்கடையில இந்த டீம் வந்து செம்ம டீம், இவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வான்கடையில. மத்த பிச்சர்ஸ்ல இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல, அதுதான் பாக்கணும். பட் சோ ஐ திங்க் வீக்னஸ் இதுக்கு மேல எனக்கும் தெரியல. ஏன்னா நீ பேக்கப்ஸ் வீக்னஸ் சொன்ன, எனக்கு அந்த டவுட் இப்ப போயிருச்சு. ஏன்னா பேக்கப்ஸ் இப்ப நிறைய பேர் நல்லாவே வச்சிருக்காங்க. அஸ்வினி குமார் ஒரு பேக்கப் வச்சிருக்காரு, அவங்க நல்லா போடுறான். ஷார்துல் தாக்கூர் அவங்க நல்லா போடுறான். What about spin depth? இருக்குடா அவங்களுக்கு. ரகு சர்மா ஒருத்தர், அவங்களும் செம்ம ஸ்பின்னர்ரா. ரகு சர்மா வச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா. What about experience? They have experience. மேபி மார்க்கண்டே நம்ம சொல்லலாம் 8 வருஷம் 9 வருஷமா ஐபிஎல் கண்டினியூஸா ஆடி இருக்கான், ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்கான். பட் ஓரளவுக்கு டீசென்டான பவுலர். நம்ம கடைசியா அவன் எந்தெந்த டீமுக்குள்ள போட்டிருக்கானோ அவன் போட்ட எல்லா டீமுக்குமே அவன் நல்லா தான் போட்டிருக்கான், மோசமாலாம் எதுவும் போடல. பட் ஆனா அவனை கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க, அது ஒத்துக்கிறேன். அவனை வந்து மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. மேபி ஒரு மாதிரி டியூவா இருக்கிற கண்டிஷன்ஸ்ல, ஏன்னா நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் அவன் வந்து will he even start in the first place? பண்ணுவான்டா. வேற யாரு அவங்களுக்கு ஸ்பின்னர்? மேபி நீ சொல்ற மாதிரி 4 பேசறவே ஒரு ஸ்பின்னர் போவாங்க, வில்ஜாக்ஸ் வந்து 2 ஓவர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒரு பவுலர் எக்ஸ்பென்சிவா போனானா மாத்திப்பாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு மேபி இருக்கலாம் எக்ஸ்ட்ரா பேட்டர் கூட போவாங்களா இருக்கும், இல்லனா மேபி எக்ஸ்ட்ரா பவுலருக்கு கூட போவாங்களா இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆல்ரவுண்டர் வேணும் உங்களுக்கு, பேட்டிங் டெப்த் வேணும், பவுலிங் டெப்த் வேணும், ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. சோ தட்ஸ் இட் அபௌட் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்க்கு நீங்க எந்த பொசிஷன் தருவீங்க பிளே ஆஃப்ல எங்க முடிப்பாங்க? 4th. ஏய் என்னடா தப்பி தவிர சிஎஸ்கே எழுதிட்டியாடா நீ நம்பர் 2ல நம்பர் 1ல? இல்ல செமை செகண்ட் வா. புரியல. என்னலாம் பொசிஷன் இல்ல அப்போ நான் என்ன செகண்ட் ஏதாவது சொன்னேனா எனக்கே மறந்து போச்சு. ஏய் நல்ல பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கொடுங்க, இங்க வந்து வளராதீங்க. ஏற்கனவே கொடுத்த பொசிஷன் எடுத்துக்காதீங்க. நான் நம்பர் 5 தரேன், அது நான் சொல்றேன். நானு நீங்க ரீசெண்டா பும்ரா வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா விட்டு விக்கெட்ஸ் வரது இல்ல. people have been finding out to how not to get out against him. அவன பல்ல எல்லாரையும் டார்கெட் பண்றாங்க. மெயின் விக்கெட் டேக்கர் வந்து விக்கெட் எடுக்காத போது ப்ரோ ஐபிஎல்ல என்ன கேட்டா விக்கெட் டேக்கிங்கை விட எக்கானமி தான் ப்ரோ பெட்டர். எக்கானமி சமயம் எடுத்தாதான் ப்ரோ, எக்கானமி நல்லா இருந்தாதான் ப்ரோ நீ ரிலையபிள். நீ விக்கெட்ஸ் எடுத்துட்டு நீ 10 எக்கானமி வச்சிருந்தேன்னா அப்புறம் உனக்கும் துஷார் தேஷ்பாண்டேக்கு என்ன வித்தியாசம்? அவன் வச்சிருந்தானே ஒரு வாட்டி சிஎஸ்கேக்கு 10 எக்கானமி போட்டு ஒரு 20 விக்கெட் எடுத்தானே, அது மேட்டர் இல்ல. நீ வந்து நீ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடு, இல்ல மேட்சுக்கு மேட்ச் நீ விக்கெட் கூட எடுக்காம இரு. ஆனா உன் எக்கானமி வந்து ஒரு பவர் பிளேலயும் போடக்கூடிய ஒரு டெத் ஓவர்லயும் போடக்கூடிய பவுலருக்கு எக்கானமி ஒரு 6.5 7 இருந்தா அது வந்து தங்கம் ப்ரோ. நீ அவன் விக்கெட்டே எடுக்கலனாலும் அவன் தங்கம் ப்ரோ, வைடூரியம் ப்ரோ. நீங்க சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. விக்கெட் எடுக்கலன்னு சொல்றதுக்காக நீங்க நம்பர் 5 கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா திருப்பி யோசிச்சுட்டு கொடுங்க உங்க பொசிஷனை. நம்பர் 5 தான் ப்ரோ. I don't think they will qualify.
சரி மேபி இவர் ஆர்சிபி திருப்பி ஜெயிக்கணுங்கிறதுக்காக எம்ஐ நம்பர் 5 வருவார் சொல்றாரு என்னமோ தெரியாது. ஏன்னா எனக்கு என்னமோ போன வருஷம் ஆர்சிபி எம்ஐ ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்கன்னா மேபி 50-50 ஆயிருந்திருக்கும். அது என்னமோ உண்மைதான். அது ஒத்துக்கிறீங்களா நீங்க? பிபி பஞ்சாப் வந்தாங்க ஃபைனல்ஸ்க்கு, எம்ஐ ஒரு வேளை வந்திருந்தா மேபி 50-50 ஆயிருந்திருக்குமா? அப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருப்போம் bro. ப்ராப்ளம் சொல்லிக்க முடியாது. இல்ல I சொல்ல guess we முடியாது. never know. மும்பை I பிக் guess we கேம் never know. சொல்ல முடியாது. மும்பை இந்த ஃபைனல் இஸ் வெரி ஹார்ட் டு பீட். அது மட்டும் சொல்லுவேன். வெரி வெரி ஹார்ட். ஓ அப்பா, அவங்களுக்கு ஜீரோ லாஸ் ரேட்டரா வந்த 5 இல்ல, ஒண்ணு தோத்துட்டாங்க. இல்ல, ஒண்ணு தோத்துட்டாங்க. ஒன்று தோத்தாங்க. ஒண்ணு தோத்தாங்க, எங்களோட தோத்தாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் பெருமையா நாங்க சொல்லிக்கலாம். கிளட்ச் மத்தபடி பாண்டியா இருக்கான் bro. ஒண்ணு அதனால குர்னால் பாண்டியா ஆமா. இருந்தான் எங்க டீம்ல. சொல்ல முடியாது. ஆஹா, ஓ நீங்க அப்படி வரீங்களா? இப்படி வரீங்களா நீங்க? புரியுது எனக்கு இப்போ. வசந்த் உன் பொசிஷன் சொல்றேன் எம்ஐக்கு. செகண்ட். செகண்டா? ஓகே ஓகே. ராஜேஷ் 4th கொடுத்திருக்கீங்க, வசந்த் 2nd கொடுத்திருக்கீங்க, தர்ஷன் வந்து 5th கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் தான் நம்பர் 1. எனக்கு இவங்க டாப்ல முடிக்கிறதுல எந்த ஆட்சேபனையுமே இல்ல. ஏன்னா ப்ரோ இவங்களுக்கு எங்க ப்ரோ வீக்னஸ் இருக்கு? வீக்னஸே இல்ல ப்ரோ இவங்க கிட்ட பெருசா. அதனால இல்ல, நான் ஒரே ஒரு number வீக்னஸ் 1 இருக்கு. சொல்றேன். ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒரே ஒரு வீக்னஸ் என்னடா? இருக்கு. என்ன? தான் தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் கேப்டன் அவன் தான். ஹார்திக் பாண்டியாவா? ஆமா. ஆனா டேய் அவனும் ஜெயிச்சிருக்கான்டா. அவனும் ஐபிஎல் ஜெயிச்சிருக்கான், ஜெயிக்கவே இல்லடா. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கான். இங்க பாரு, அவன் வந்து ஜெயிக்கும் போது அவன் கிட்ட இருந்த பிளேயர்ஸ் யாரு அது பாரு. பிக் நேம்ஸ் பார்த்தா ரெண்டு மூணு பேர் தான் இருந்தானுங்க அவங்க கிட்ட. மீதி எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் ஆளுங்க அவனுங்க கிட்ட இருந்தது அந்த வாட்டி 22ல. ஃப்ரெஷ் ஆளுங்க, ஆல்மோஸ்ட் இது ரிட்டையர்மெண்ட் கிட்ட இருக்கிறவனுங்க. டேய் சூர்யா, Prime ல இருக்கவன்ல. ரோஹித், நீ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ பத்தி இந்த விஷயத்துல பேசவே முடியாது. ஃபாரின் பிளேயர்ஸ் நீ பிக்கோ ஸ்மாலோ அவங்க பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவங்க ரோலுக்கு ஏத்த மாதிரி தான். ஆனா நீ இந்தியன்ஸ் பேசுறப்போ நீ நம்ம பவுலர்ஸ்லாம் யார் யாரு? இந்தியன்ஸ்லாம் யார் யாரு? பும்ரா, சூர்யா, ரோஹித், மீதி எல்லாருமே சின்ன பசங்க தானே. மீதி எல்லாருமே ஒரு கூட்டம் தானே. போடா போடா. அவன் முதல்ல 10 மேட்ச் தாண்டானா பாக்குறேன்டா நான் முதல்ல இந்த வாட்டியாச்சு. போன வாட்டி ஏதோ தாண்டிட்டான், இந்த வாட்டி எல்லாம் தாண்ட மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன். சரி, நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிபிகேஎஸ் நான் ஃபர்ஸ்ட்ல போடுறேன், இவனுங்களை நான் செகண்ட்ல போடுறேன். அப்படியா? ஓகே. எனக்கு வந்து எம்ஐ ஃபர்ஸ்ட், பிபிகேஎஸ் தான் செகண்ட், தேர்ட் நான் ஆர்சிபி சொல்லியிருந்தேன். சோ நானும் தேர்ட் ஆர்சிபி சொல்லிருந்தேன். தேர்ட் ஆர்சிபி சொல்லியிருந்தேன். ஃபோர்த் பஞ்சாப் சொல்லியிருந்தேன். செகண்ட் எம்ஐ சொல்லியிருந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் யார் சொல்லிருக்கு? ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லுவேன். இனிமே சொல்லுவேன்னு வச்சுக்கிறேன். இனிமே சொல்லுவேன். ஓகே. நீங்களும் இன்னும் சொல்லல இனிமே ஃபர்ஸ்ட் யாருன்னு. நான் என்ன சொல்றேன்? அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு சம்மர் டீம் பத்தி பேச போறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இத பத்தி எனக்கு பேசுறதுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப ரொம்ப வன்மத்தை கக்குற மாதிரி ஆயிடும். அதனால யாராச்சும் பேசுங்க. வசந்த் நீ பேசுறியா? சன்ரைசர்ஸ் வசந்த் பாய் பேசுங்க. நான் ஸ்குவாட படிக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து வந்து நாம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி படிக்கலாம், பாப்போம். சன்ரைசர்ஸ் வந்து ஒரு மாதிரியான ஒரு டீம். எந்த மாதிரியான ஒரு டீம்னா, அவங்களோட கேப்டனே இப்ப வந்து இன்ஜுரியில படுத்து கிடக்குறான், அந்த மாதிரி ஒரு டீம். சோ நான் டீம் ஒரு வாட்டி படிச்சிடறேன். சோ பேட்டர்ஸ் வந்து இஷான் கிஷன், அனிகேத் வர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், ஸ்மரன் ரவிச்சந்திரன், சலீல் அரோரா, இவங்கெல்லாம் பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, கமிந்து மெண்டஸ், லியாம் லிவிங்ஸ்டோன், ஜாக் எட்வர்ட்ஸ், கிளைன்ஸ் புலேட்ரா, சிவம் குமார், பிரைடன் கார்ஸ், ஹர்ஷ் துபே, ஹர்ஷ் துபே. ஜாக் எட்வர்ட்ஸ் ரூல்ட் அவுட். அது சொல்லுவேன், இதுல சொல்லுவேன். அது இன்ஜுரி அப்டேட் நான் சொல்லுவேன். பவுலர்ஸ்ல வந்து பேட் கமின்ஸ், டெக்னிக்கலி பார்த்தா பேட் கமின்ஸுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான் சொல்லணும். பட் ஓகே. ஜீஷன் அன்சாரி, ஜெய்தேவ் உனாகட், இஷான் மலிங்கா, சிவம் பாவி, சாகிப் ஹுசைன், ஓம்கார் தர்மாலே, அமித் குமார், பிரபுல் ஹிஞ்சே, இதுதான் டீம். இதுல வந்து ஆக்சுவலி சன்ரைசர்ஸ் தான் இன்ஜுரியிலேயே பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறது. சன்ரைசர்ஸ் தான். பேட் கமின்ஸும் இஷான் மலிங்காவும் இப்ப இன்ஜூர்டு, பட் ஃபுல்லி ரூல்ட் அவுட் கிடையாது. ஏதோ ஒரு மேட்சஸ்ல மிட்வே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களும் இதுல மிட்வே உள்ள வந்துருவாங்க டீமுக்குள்ள. பட் ஜாக் எட்வர்ட்ஸ் அவுட். சோ அவங்களுக்கு யாரு? ஜாக் எட்வர்ட்ஸ் ஃபுல்லி ரூல்ட் அவுட். ஆமா, ஃபுல்லி ரூல்ட் அவுட். சோ வசந்தா சொல்லுப்பா, இந்த டீம் பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? இவங்களோட பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும்? பார்த்து சொல்றது என்னடா, பேட்டிங் பயங்கரமா வச்சிருக்காங்க. பவுலிங் தான் என்னன்னே தெரியல. பவுலிங் இப்போ விசித்திரமான பவுலிங் அட்டாக். சொல்ற மாதிரி கமின்ஸ் இல்ல, இஷான் மலிங்காவும் இல்ல. பழைய ஆர்சிபி டீம் மாதிரி இருக்கு. உடக்கட் வச்சு தான் பேஸ் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் மட்டும் மேபி ஏதாவது அந்த புது பவுலர்ஸ் லைக் சாகிப் ஹுசைனோ, ஓம்கார் தர்மாலேவா. ஆல்ரெடி பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. என்ன இதோட ஆர்சிபியோட கம்பேர் பண்றீங்க? நல்ல டீம் இருக்குல அப்படி. அந்த டீம் வந்து கரண்ட் ஆர்சிபி சொல்றேன். 2016 ஆர்சிபி மாதிரி 10 இயர்ஸ் ஆர்சிபி சொல்றேன்.
10 years ago RCB மாதிரி 2016 சொல்றேன். ஆர்சிபி மாதிரி இருக்கு இந்த லைனப். பேட்டிங் ஸ்ட்ராங்கா அவர் வச்சுட்டு பல்ல பவுலிங் கடிச்சிட்டு ரன்ஸ் குடுக்குற மாதிரி. எந்த எந்த மறுப்பு சொல்ல முடியாத கட்டுப்பட்டு இருக்கு அந்த சார் அந்த நானே இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறேன். ஆர்சிபி ஃபைனல்ஸ் வந்துருவாங்க. மேபி இந்த வருஷம் இவங்க ஃபைனல்ஸ் வருவாங்களா தெரியாது. பேட்டிங் அந்த எல்லாம் அந்த கோட்டா வந்து 2020 அந்த கோட்டா வந்து 2024 முடிஞ்சு போச்சு. 2024 அந்த கோட்டா பயங்கரமா இருக்கு. வந்து இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் அது மேட்ச் பெயில 4 சொல்ல ஸ்டார்டிங் ஃபைவ்டர்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன். லைக் டிராவிஸ் ஹெட், ஆ ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், இன்னொருத்தன் யாருப்பா காமிண்டோ மெண்டிஸ். இது 4 பேரும் ஸ்டார்ட் யாரும் பண்ணி இருக்கா ஆகணும். எனக்கு? யாரும் இல்ல. யாரு அதான் உண்மை. ப்ரோ பிரைடன் காசு இல்ல ஆட ப்ரோ மாட்டானா? பிரைடன் காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவான் கமிந்தோ மெண்டிஸ்க்கு முன்னாடி. வேற ஆள் இல்ல. bowling கண்டிப்பா தேவை உங்களுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பாலிக்கு வேற ஆள் இல்ல. சொல்லு லாஸ்ட் பிளேயிங் T20 சொல்லு வேர்ல்ட் கப்பே ஆடலையே. அவ்வளவு அடி வாங்கியிருக்காருல்ல. வாங்கியிருக்காரு. வேற வேற அடி ஆள் வாங்கியிருக்காரு. இல்லடா அவனுக்கு. வேற ஆள் இல்லடா அவனுக்கு. புரிஞ்சுக்கூடா. சரிடா அது அவன் தேடட்டும் இரு. அவன் தேடி ஒரு பிளேயிங் லெவன் சொல்லட்டும். வசந்த் சொல்றா நீ லேட்டா வந்த பாவத்துக்கு இந்த டீமுக்கு தானே நீ பிளேயிங் லெவன் சொல்லணும். பிளேயிங் லெவன் ஓகே தெரியும். பேட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன் 4ல தான் வரணும். அதுக்கப்புறம் வெண்டா யூ கேன் ஹேவ் நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா. தென் யூ ஹேவ் யாரா இருக்காங்க? ஹெட்ஸ்டோன். டேய் 11 கோடி கேட் போட்டு யாரடா எடுத்தாங்க மறந்துட்டியா? லியாம் லிவிங்ஸ்டன். ஓகே 7 பேர் சொல்லிட்டேன். அப்புறம் 8 வந்து இப்போ பிரைடன் கார்ஸ் வருவாரு. தென் 9, 10, 11 ஹர்ஷல் பட்டேல், உனத்கட், ஒரு ஸ்பின் அந்த 11 ஜீஷான் அன்சாரி. அதெல்லாம் ஓகே. இவன் இருக்கான். இம்பாக்ட் பிளேயர் ஹர்ஷ் துபே. இம்பாக்ட் பிளேயர் ஹர்ஷ் துபே. அப்போ இவங்களுக்கு பவுலிங் வெறும்னா உனாட்கட்டு, ஹர்ஷல் பட்டேல், பிரைடன் கார்ஸ். பண்ணோம் வேற வழி இல்லையே. அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? பவர் பிளே பவுலர் ஹர்ஷ் துபே bowler தான்டா. உனத்கட் பவர் பிளேல சிங்கோ இல்ல சீமோ பண்ணுவானா? அவன் ஸ்பின்னர் ஸ்டார்ட் பண்ணணும் வேற வழி இல்லையே இவங்களுக்கு. அதான் பவுலிங்கே ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்து இந்த புது பவுலர்ஸ் யாரும் வர மாட்டாங்களா? புது பவுலர்ஸ் பார்த்தா அவ்வளவு தெரியலப்பா. அந்த ஓம்கார் டர்பாலே, ஷகிப் ஹுசைன்லாம், சிவம் மாவி. சான்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. இந்த பேரு என்னடா இன்னும் சொல்லலையே. நான் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல சொல்லிட்டேன். வேற வழி இல்லன்னு கொடுத்துதான் இப்போ ஆள் இல்லடா அவனுக்கு. வானத்தை பார்த்து பூமியில போற பவுலர் சலில் அரோரா எப்படி சொல்லிட்டாடா? கார்த்திக் சர்மா அவன் சிஎஸ்கே batsman பாத்தீங்களா? ஆமா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அதே அந்த டைப் பிளேயர் சொன்னாங்க. அந்த டைப் பிளேயர் பேஸ் பிரைஸ்ல தூக்கினாங்க SRH. என்ன கேட்டா கார்த்திக் சர்மாவை 14 கோடிக்கு உங்களை எடுக்க விட்டுருக்கலாம்டா. நம்ம தேவையில்லாம ஒரு 20 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வாங்கிட்டோம்டா தேவையில்லாம. பட் அது வருவோம் நம்ம. நான் சொன்ன மாதிரி இவங்க பவுலர்ஸ்ல வந்து நிறைய இந்த புது பேர் நிறைய பார்க்க முடியுது. இல்லைன்னா சாகிப் ஹுசைன்றான், ஓம்கார் டர்மாலேன்றான், பிரஃபுல் ஹிங்கேன்றான், ஹிந்தேவா என்ன பேருன்னு தெரியல. ஃபாரின் பவுலர்ஸ் போகாம ஏன் லிவிங்ஸ்டன் போடாங்க தெரியவே இல்ல. லிவிங்ஸ்டன் அதுவும் வேற யாரும் இருக்கா பவர் பிளேக்கு? வேற யாரும் இருக்கா பவர் பிளேக்கு? They had a belief that Cummins is going to play considering he is a captain. வேற யாரும் அவசியம் இல்ல நினைச்சு விட்டானுங்க. Cummins இந்த மாதிரி மாட்டிப்பான்னு அவனுக்கு எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டாடா? அவன் ஆட போறான் உலகத்துக்கே தெரியுமேடா. சைலன்சர் அவன் ஆடாம இருப்பானாடா. அவன் தானே இவங்களுக்கு மெயின் பவுலர். இப்போ இன்ஜுரி ஆகி இனிஷியல் அவன் ஆட மாட்டான்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் மேபி இவங்க ஒண்ணு என்ன பண்ணலாம்னா இந்த பேக்கப் தான் இவன் எடுத்தாங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ இவன் ரூல் அவுட். இவனுக்கு எடுத்த பேக்கப் ரூல் அவுட். அதான் ஒண்ணு வேணா என்ன பண்ணலாம்னா இவங்க இந்த ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் அந்த மார்க்கோ யான்சனோட தம்பி ஒருத்தர் இருக்கானே டுவேன் யான்சன், அவனை கூட எடுக்கலாமா? அவனுமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். அப்படியே மார்க்கோ யான்சனோட டிக்டோ அவன். அப்படியே பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அவன் போடுறது அதே மாதிரி தான் போடுவான். பவர் பிளேல போடுவான், ஸ்விங் பண்ணுவான். அவனை வேணா எடுத்து இவங்க ஒரு பவர் பிளே பவுலர் மாதிரி ஒரு 3 ஓவர் தள்ளி விடலாம். அதுக்கப்புறம் இவனும் பேட் கமிச்சு பவர் பிளேல போட, ஹர்ஷல் பட்டேலும் உனாட்கட்டும் டெத் ஓவர்ஸ்ல போட ஒரே கூத்தா இருக்குங்கிற மாதிரி இருக்கு பவுலிங். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, 250 அடிப்பானுங்க, 280 கன்சீட் பண்ணுவாங்க. அதான் 30 ரன் தோக்க போறாங்க. இத வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன் வாயில கேக்குறப்ப எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல. எல்லா மேட்சும் 240+ அடிக்கணும் கண்டிப்பா. உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி நாங்க அப்படி இல்ல, ஆனா எங்களை மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல உங்களுக்கு. சோ சொல்லுங்க, ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி யாராச்சும் சொல்லுங்க. தர்ஷன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க தானே சரமாரியா தாக்கிட்டு இருக்கீங்க SRH, நீங்க சொல்லுங்க. பவுலிங் தான் ப்ரோ, கண்டிப்பா பவுலிங். பேக்கப்பும் செம வீக்கா இருக்கு, ஸ்டார்டிங் பவுலிங்கும் வீக்கா இருக்கு. இது என்ன ப்ராப்ளம் வந்துட்டு உனட்கட்டிங் எல்லாம் வந்து டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் IPLனு வரும்போது நல்லா எல்லாருமே மீதி டீம் எல்லாம் அனலைஸ் பண்றாங்க ஃபுல்லா.
அனலைஸ் பண்ணி they are finding out இவங்க இப்படிதான் ஆடணும்னு Bro, அடிச்சு பொழந்துறாங்க. அனலைஸ் பண்றதுல என்ன ப்ரோ இருக்கு? அவங்க 2 பேருக்குமே 130 மேல போட வராது. அவங்களுக்கு அந்த ஏஜும் கிடையாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு நீங்க நான் போன வாட்டி அந்த ஏதோ ஒரு ரிவ்யூல சிஎஸ்கே வர்சஸ் இவங்க நினைக்கிறேன் உங்க டீம் தான் ஆர்சிபியோட அந்த சாம் கரன் வந்து ஒரு 120 110 போட்டுக்கிட்டு இருப்பா. டீம் டேவிட் வந்து பொறுமையா டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தொடைய சொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் அடிப்பா. பாத்தீங்களா? லிட்டரலி அதே மாதிரிதான் வந்து ஹர்ஷல் பட்டேலையும் பார்ப்பாங்க, ஜெய்தேவ் உன்னாட்கட்டையும் பார்ப்பாங்க. 2 பேர்கிட்டயுமே பேஸ் கிடையாது. ஜீஷன் அன்சாரி லாஸ்ட் சீசன் வந்து யாரும் கண்டுபிடிக்கல. இப்ப எல்லாம் அவனே அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இப்படிதான் ஸ்பின் bowling போட போறானே. ஏன் கண்டுபிடிக்கலன்னா அவனை கொண்டு வந்தது ஒரு 10வது கேம்லயும் 9வது கேம்லயும் எங்க கூட தான் கொண்டு வந்தான். அவன் எங்க கூட நல்லா போட்டுட்டு சிஎஸ்கேவோட நல்லா போட்டுட்டு அது ஒரு செட்ட பேட்டிங் அதுகிட்ட நல்லா போட்டுட்டு சம பவுலர்னு பீத்திக்கிட்டா நாங்க எல்லாரும் நம்பிடுவோமா? நல்லா பண்ணாங்க ஆக்சுவலா. இஷான் மலிங்காவும் இந்த டைம் தான் கொண்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? ஹென்ரி கிளாசனை சம்பந்தமே இல்லாம நம்பர் 6ல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கேவலமா ஆடிக்கிட்டு இருந்தானுங்க அது வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 4-5 மேட்ச் தான் புத்தி வந்து கிளாஸ்ல வந்து நம்பர் 4 காமிச்சு விட்டாங்க. அவன் ஏதோ மேட்ச் செஞ்சுரி அடிச்சான் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ 90 என்னமோ அடிச்சான், 90 100 என்னமோ அடிச்சான். கண்டிப்பா அடிச்சான். லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச்ல ஏதோ மேட்ச் கன்ஃபார்ம் அடிச்சான். பொழந்தான், பயங்கரமா போட்டு பொழந்தான். வேற ஸ்ட்ரெங்த்னு எதுவுமே இல்லையா? யாருமே ஸ்ட்ரெங்த் பத்தி பேச மாட்டீங்களே. பேட்டிங் கடப்பார பேட்டிங் தான். டாப் ஆர்டர் பேட்டிங் தான் அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த். அவனுங்க எவ்ரி மேட்ச் 240 250 அடிக்கலனா அவ்வளவுதான் காலி. அவனுங்க அவ்வளவுதான். டிராவிஸ் ஹெட் எந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கான் ஆக்சுவலி? ஆஷஸ்ல சம்மடி அடிச்சான். அதுக்கப்புறம் இந்த T20 வேர்ல்ட் கப்ல சொதப்பலா பண்ணான். சோ இஸ் இன் a mixed kind of form. சொல்ல முடியாது. எந்த டிராவிஸ் ஹெட் வருவான்னு அவனுக்கே தெரியாது. ஆஷஸ் இங்கிலாந்து வந்து அதெல்லாம் ஆஷஸ் சொல்லாதீங்க. அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. ஆஷஸ் ஹிஸ்டரி அழிச்சிட்டானுங்க. அவ்வளவு மோசமா ஆடுறானுங்க இங்கிலாந்து. இல்ல அது எக்ஸ்பெக்டட் 2010 அப்புறமாவே ஆஷஸ் வந்து ஒன் சைடா தான் இருக்கு. ஆஸ்திரேலியா நடந்த ஆஷஸ்லாம் லைக் ஒயிட் வாஷ் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. ஆஷஸ் வந்து முதல்ல ஏதோ சிஎஸ்கே எம்ஐ மாதிரி ஆரம்பிச்சது. இப்ப அது சிஎஸ்கே ஆர்சிபி மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இல்ல ஆஸ்திரேலியால ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு 2010 பட் இங்கிலாந்து நடக்கிற ஆஷஸ் பார்த்தா அது காம்படிட்டிவ். ஆஸ்திரேலியா தான் சிஎஸ்கே ஆர்சிபி சொல்றதோட எம்ஐ கேகேஆர்னு அதெல்லாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து கேகேஆர் வந்து ஒரு தேல்பத்திரி சிங் மாதிரி எம்ஐக்கு. எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி, எங்கப்பா யாரு பெத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீட்டு வைக்கலாம் அப்படின்னு. சோ இவங்களை பத்தி பேசுறதுக்கு கூட முடியல. ஒரு மாதிரி இருக்கு. அந்த இதெல்லாம் பண்ணானுங்கல்ல, இந்த ஜெயிலர் பாட்டு, அப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வர பாட்டு எல்லாம் போட்டா நாங்க காப்பிரைட் போடுவோம். அதுவும் சிஎஸ்கே போட்டா கன்ஃபார்மா காப்பிரைட் போடுவோம் அப்படின்னு. இல்ல சிஎஸ்கே மட்டும் தான் பண்ணிருக்கான், கேகேஆர் யூஸ் பண்ணிருக்கான். அதுக்குள்ள எதுவும் சொல்லல. ப்ரோ கேகேஆர் ப்ரோ விசில் வச்சிருக்காங்க, சிஎஸ்கே தான் ப்ரோ விசில் வச்சிருக்காங்க. விசில் ஒண்ணு எங்க இருந்தாலும் அங்க நாங்க தடை போடுவோம் ப்ரோ. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது ப்ரோ. சரி, ஓக் லாஜிக்கா பொலிட்டிக்கல் லாஜிக்கா நம்ம மாத்தக்கூடாது. எனக்கு என்னோட ஆதங்கம் லைட்டா வெளியே வந்துருச்சு, லைட்டா உண்மை வெளியே வந்துருச்சு. பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. ஆனா கண்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குயா. எவனாச்சும் இந்த உங்க 4 பேர்லயோ சரியில்லை, நம்ம ஓக்லாஜி குரூப்லயோ சரியில்லை, பாக்குற மக்களே சரி, எவனாச்சும் எஸ்ஆர்எச்சுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அவங்க எல்லாருமேலயும் வன்மத்தை கொட்டுவேன். ஏன்னா பாகிஸ்தான், அதுவும் இந்தியாவை பத்தி கேவலமா பேசின பாகிஸ்தான் பிளேயரை போய் இவங்க வந்து அவ்வளவு கோடி போட்டு எடுத்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து இறங்குவாங்கிறத யோசிச்சு பாத்துக்கோங்க. இதுக்கு மேல இந்த டீமுக்கு எவனாச்சும் வந்து சப்போர்ட் பண்றான்னா அவன் வந்து முழுக்க வந்து ஒரு பேட்கமின்ஸோட சொம்பதான் இருக்கணுமே தவிர வேற எந்த ரீசன்க்காக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. சோ இதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா நம்ம டைரக்டா உங்களோட பிளே ஆஃப்ஸ் ப்ரெடிக்ஷனே சொல்லிடுவோம். பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ஏதாவது கருத்து இருக்கா அதை பத்தி? பேட்டிங் கிளிக் ஆச்சுனா பொசிஷன் 5 உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க ப்ரோ. வசந்த் லாஸ்டா 10th அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்ல. ஃபைனல்ஸ்ல ஒரு கேம் தான் அடிச்சிட்டான். ஃபைனல்ஸ் தவிர மீதி எங்கேயுமே அடிக்கல அவன். சோ ஃபைனல்ஸ் வந்துட்டு ஒரு இது மாதிரி தான். நான் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. குட்டி தோனி இஷான் கிஷன் அப்படிலாம் இல்ல ப்ரோ. இஷான் கிஷன் நல்லா ஆடுவாரு. இஷான் கிஷன் ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கான். கிளாஸ்னோ ரீசன்ட்டா எனக்கு தெரியல, சுத்தமா ஐடியா இல்ல. டொமஸ்டிக்ல எப்படி மீதி டோர்னமெண்ட்ஸ்ல எப்படி ஆடுறாங்க. டிராவிஸ் ஹெட் ஃபார்ம் கொஞ்சம் ஷேக்கி தான். அபிஷேக் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம். இஷான் கிஷன் அவங்க இது ஐபிஎல் லெவல்ல கேப்டன்சி பண்ணா என்ன ஆவான்னு தெரியாது இனிஷியலி. நான் வந்து கேப்டன்சி பண்ணா என்ன ஆவான்னு தெரியாது. அது ஓகே. நான் வந்து கேகேஆருக்கு என்ன பொசிஷன் கொடுத்தேன்? 8th 9th தான் கொடுத்திருந்தேன் நினைக்கிறேன். 9th கொடுப்பேன். ஓகே. ஆக்சுவலி நான் இப்ப நான் மாத்திக்கிறேன். எனக்கு வந்து எஸ்ஆர்எச் 10th, எல்எஸ்டி 9th, கேகேஆர் 8th. ஏன்னா எஸ்ஆர்எச் ஏன் 10th-னா அது என்னோட வன்மை மட்டும்தான். அவங்க மேபி அபிஷேக் சர்மா அடிச்சோ, கிளாசன் அடிச்சோ, இஷான் கிஷன் அந்த பேட்டிங்கை வச்சு ஏதாவது ஒரு 4-5 மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அவங்க பவுலிங் ரொம்ப சிரிக்குது ப்ரோ. ரொம்ப சிரிக்குது.
அதாவது கேகேஆர் பவுலிங்கும் சிரிக்குது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு 2 தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதை வச்சு மேபி ஒரு 4-5 மேட்ச் ஜெயிப்பாங்க. மேபி அந்த வைபவ் ஒரு 2-3 மேட்ச் நல்லா பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுப்பான். மேபி அந்த பிளெஸிங் குசரபானியோ இல்ல பத்திரனா மூலமா ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பாங்க. அது மூலமா ஒரு 6-7 மேட்ச் ஜெயிப்பாங்க. அதனால ஒரு 7th இது ஒரு 8th பிளேஸ் நான் சொல்றேன். நான் அதை மாத்திக்கிறேன். 9th கிடையாது, கேகேஆர் 8th. எனக்கு எல்எஸ்சி 9th. ஏன்னா எல்எஸ்சியும் 10th வரக்கூடிய ஒரு பொசிஷன் தான். நான் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த போன வருஷம் ஹிஸ்டரினால. நான் வந்து பேட்டிங் சப்போஸ் எஸ்ஆர்எச் பேட்டிங் கிளிக் ஆகலாம், எஸ்ஆர்எச் நான் 9th தான் சொல்லுவேன். எல்எஸ்டி 10th, எஸ்ஆர்எச் 9th, கேகேஆர் 9th சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து எஸ்ஆர்எச் 10th, எல்எஸ்டி 9th, கேகேஆர் 8th. ஸோ ஆர்ஆர் நான் 7th கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட டாப் 3 நான் சொல்லிட்டேன். மும்பை, பஞ்சாப், ஆர்சிபி டாப் 3 நான் சொல்லிட்டேன். என்னோட பாட்டம் 3யும் சொல்லிட்டேன். பாட்டம் 4 நான் சொல்லிட்டேன். நானும் சேம் கேஸ். இப்போ மீதி 3 ஸ்பாட் இருக்கா, மீதி 4, 5, 6 இருக்கா. கரெக்டா நான் இந்த 4, 5, 6 கடைசியில டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுதான் நான் சிஎஸ்கே, ஜிடி, டிசி வச்சிருக்கேன். டிசி போலாம். டிசி டிசியா? ஓகே ஓகே நீ பேசு. பேட்ஸ்மேன் வந்துட்டு அபிஷேக் பொரேல், பென் டக்கெட், டேவிட் மில்லர், கருண் நாயர், பத்தும் நிசங்கா, சாஹில் பரக், கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, பிருத்வி ஷா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், அஜய் மந்தல், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, மாதவ் திவாரி. பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஔகீப் நபி, துஷ்மந்தா சமீரா, கைலி ஜேமிசன், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன், நுங்கி இங்கிடி, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் திருப்பூர் விஜய். திருப்பூர் அண்ணா விஜய், திருப்பூர்ல விஜய், திருப்பூர் அண்ணா விஜய், திருப்பூர்ல பிறந்திருக்கான். திருப்பூர்னா விஜய். ஏதோ டிவிகே வேட்பாளர் வந்து திருப்பூர்ல நிக்கிறாரு சொல்றீங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 11 நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் வாட் ஐ ஹர்ட் இஸ் இனிஷியல் கொஞ்சம் மேட்சஸ்க்கு ஸ்டார்க் இஸ் நாட் கோனா பி அவைலபிள், ஹி இஸ் இன்ஜூர்ட். தட் இஸ் வாட் ஐ ஹர்ட். ஆமா ஸ்டார்க் இஸ் இன்ஜூர்ட். So initial what I feel is only one of Nissanka or Duckett is going to start. I feel Nissanka will start with KL Rahul. Okay. And number 3 I feel Ben Duckett will start. சரி ஓகே, நம்ம அது பேசுவோம். அதுக்கப்புறம் கருண் நாயர், நிதிஷ் ராணா, அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், and only either one of Ashutosh or Miller will play. Ashutosh will play la bro. Miller form பாருங்க. மில்லர் நம்பர் 7ல ஆட மாட்டான்டா. அவனுக்கு அது சூட்டபிள் பொசிஷனும் கிடையாது. அசுடோஷ் வந்து அதுக்குனே அளவெடுத்து செஞ்ச பிளேயர். சரி, அப்போ either Miller will only play if Stubbs is not playing. That is it. அது வெச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் ஆகிப் நபி will start in கேட்டா. He is also a capable batsman தான். அவன் வந்து கடைசில வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஆடி ஆகணுமாடா? கருணாயர் ஆடி ஆகணுமா? கருணாயர் ஆடுவாங்க. நாயர் ஆடலனா பொரல் ஆடுவான், அவ்வளவுதான். பொரல் ஆடி ஆகணுமாடா? வேற வழி இல்ல. இந்த ஓப்பனிங் எப்படி கேஎல் ராகுல், இஷான் பொரல் வச்சுட்டு மில்லர் ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம்ல. மில்லர் கடை டெல்லி கிரவுண்ட்ஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துருவாரு. டெல்லி இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அப்போ இவனே ராஜேஷ், உன் டீம்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸா, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸா 2? ஆமாண்டா. இனிஷியல் இல்ல. ஓகே, நீ முழுசா படிச்சிரு. ஓகே, நபி ஆடுவான், ஆகிப் நபி ஆடுவான், குல்தீப் ஆடுவான். One of Mukesh or Vipraj will play depending on the condition. Spin ஆடுனா விப்ராஜ் ஆடுவான், சீம்னா முகேஷ் ஆடுவான். விப்ராஜ் will play. அவன் நம்பர் 8ல ஒரு பேட்டிங் ஆப்ஷனா வருவான்டா. அதுக்கப்புறம் இவன் ஆடுவான், லுங்கி எங்கிடி ஆடுவான் கண்டிப்பா. ஆமா. And இவன் considering is not Stark is not fit, maybe initial இவன் சமீரா, நட்டு அந்த மாதிரி அவனால ஆட விடுவானுங்க, சொல்ல முடியாது. Okay, but if Stark is back, both Stark and Ingidi are going to play. If Stark is back, both Stark and Ingidi are going to play. அது ஷாட். Considering the form Ingidi was in the T20 World Cup and Stark being Stark, they are going to play both of them, and either Nissanka or Duckett and Stubbs ஆடுவான். That is the 4 foreigners confirm. Indian bowling மட்டும் அவனுக்கு வேணுங்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி they can interchange and all. So certain addition பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்ச் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து அந்த பேட்டிங் கோர்லயே கேஎல் ராகுலுக்கு அப்புறம் என்ன கேட்டா கேஎல் ராகுல், ஸ்டப்ஸுக்கு அப்புறம் என்ன கேட்டா நிதிஷ் ராணா இஸ் தி பெஸ்ட் பேட்டர். அந்த குரூப்ல நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு அதான் கேஎல் ராகுல் ஆடுவான், நிதிஷ் ராணா ஆடுவான், ஆடுவான். ஓகே, ஒருத்தனை மறக்கறீங்க. மில்லர் எடுத்துட்டு வரதுடா. நீங்க ஓபனர்ல பிருத்வி ஷா கூட ஆடுறான். டேய் நான் பேட்டர்ஸ பத்தி பேசுறேன்டா. நான் பேட்டர்ஸ பத்தி மட்டும் தான்டா பேசுறேன். நான் ஆல் ரவுண்டர்ஸ்ங்கற பேர் பக்கமே நான் வரலடா. ஏன்னா அதெல்லாம் அதுக்கெல்லாம் நானே நிறைய சண்டை போட்டுருக்கேன்டா.
இல்ல எனக்கு என்ன தெரியுமா அப்பப்ப தோணுது, ஏர்லி 2-3 விக்கெட் ஊந்துருச்சுன்னா கிறிஸ்டன் சப்ஸ் பின்னாடி தள்ளிட்டா பாப்பு தானே மேல வந்து ஆடுவானோன்னு தான் தோணுது. கிறிஸ்டன் சப்ஸ் பின்னாடி ஒளிச்சு ஆடு வச்சுப்பாங்க ஆடுவானா இல்ல லாஸ்ட் சீசன் பண்ணாங்க லாஸ்ட் ஆடு சீசன் பண்ணாங்க ஓடலாம் இல்ல ஆடுவானுங்களா இல்ல ஆடுவான் அவர் தான் கிளட்ச், அவர் தான் காடு, அவர் தான் எல்லாமே அந்த டீமுக்கு. காட் ஃபாதரும் நானே, ஜோக்கரும் நானே, பேட்மேனும் நானே அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க. அப்புறம் இவங்களோட ஆக்சுவலி இதே பிளேயிங்ல வந்தா எல்லாருக்குமேவா இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா? நான் வந்து யார் என்ன ஆடுவாங்க? சொன்னாங்க, they will be open with KL Rahul and Ishan Porel. அப்படி இஷான் போரல் ஆர் பிருத்வி ஷா இஷான் இல்லடா, அது அபிஷேக்டா. அது அது அபிஷேக் அபிஷேக் போரல் தான் சொல்றேன். அபிஷேக் போரல் ஆர் பிருத்வி ஷா இஷான் வச்சு போரல் ஓபன் பண்ணிட்டு பவுலர் தெரியுமா? தெரியும். அபிஷேக் போரல் ஆர் பிருத்வி ஷா வச்சு ஓபன் பண்ணிட்டு மில்லர் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. மில்லர் ஏடா அது படம் பாசிபிலிட்டி தான். இல்ல பாசிபிலிட்டி ஏன்னா யோசிப்பாரு. இல்ல அபிஷேக் பொருள் இவனை எடுத்துட்டு ஷா இவனுக்கு நிசான்கா இல்ல டக்கெட் பேல எடுத்துட்டு நாயர் உட்கார வச்சுட்டு இவனை மில்லர் ஆட விட்டுலாம். மில்லர் 4 இல்ல 5 ஆட விட்டுலாம். நீங்க எப்ப பிருத்விஷாங்கிற பேர் எடுத்தீங்களோ அப்பவே இந்த டிஸ்கஷன் எங்க போகுதுன்னு பயமா இருக்குடா. ஏன்னா நல்லா பண்ணா நல்லா நான் வந்து KL ராகுலுக்கு ஒரு பியூர் பேக்கப்பா மட்டும் தான் பிருத்விஷா பாக்குறேன். பிருத்விஷா எனக்கு தெரிஞ்சு ஓபன் பண்ண மாட்டான்டா. கண்டிப்பா நான் சொல்றேன். பிருத்விஷா வந்து KL ராகுலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிருத்விஷா உள்ள வருவான், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் நடக்கும். நான் எப்படி பாக்குறேன்னா, நான் என்னோட பிளேயிங்ல நான் சொல்றேன். எனக்கு வந்து KL ராகுல், பென் டக்கெட் ஓப்பனிங், கருண் நாயர், நிதிஷ் ராணா நம்பர் 3 நம்பர் 4, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 நம்பர் 6, நம்பர் 7 நம்பர் 8 வந்து அசுதோஷ், விப்ராஜ், நம்பர் 9 நம்பர் 10 வந்து ஆகிப் நபி, இந்த குல்தீப் யாதவ், நம்பர் 11 இங்கிடி. இம்பாக்ட் பிளேயர் வந்து டிபெண்ட்ஸ். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும், ஒரு பவர் டெத் ஓவர்ஸ்ல போடுற மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னா அவங்க இவனுக்கு போவாங்க, நட்ராஜனுக்கு போவாங்க. இல்லன்னா இப்ப ஆல்ரெடி சொன்ன 11ல வந்து வெறும் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். டக்கெட், ஸ்டப்ஸ், அப்புறம் லுங்கிங்கிடி, இந்த 3 பேர் தான் எடுத்திருக்கேன். சோ அந்த இம்பாக்ட் பிளேயரை வச்சு அவங்க எப்படி வேணா மாத்தி போட்டு விளையாடிக்கலாம். அதாவது இப்போ எனக்கு கொஞ்சம் பேட்டிங்கும் எனக்கு வேணும்னா நான் கைல் ஜேமிசன் கூட கொண்டு வரலாம், பிரச்சனை இல்ல. ஒருவேளை எனக்கு ஒரு மாதிரி நல்ல பவர் பிளேல போடுற மாதிரி ஒரு பவுலர் வேணும்னா நான் 10 இவன் அவன் பேர் என்ன, துஷ்மந்த் சமீரா கொண்டு வருவேன். இல்லைன்னா மிச்சல் ஸ்டார்க்கு. இந்த 2 பேர். மிச்சல் ஸ்டார்க் அவைலபிளா இருந்தா மிச்சல் ஸ்டார்க்கு, சமீரா இருந்தா சமீரா கொண்டு வருவேன். ஏன்னா சமீரா அந்த கூட்டத்துல சமீரா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூ பால் பவுலர்ஸா நான் பாக்குறேன். சோ சமீரா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இஃப் டெல்லி ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், எங்கிடி மைட் பி தட் இம்பாக்ட் சப். ஸ்டார்க் வந்து ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து அப்புறம் எங்கிடி இம்பாக்ட் சப் எடுத்துட்டு வருவானுங்களோ தோணுது எனக்கு. ஏன்னா ஸ்டார்க் இஸ் any day Stark is a better batsman than Engidi. So Engidi is a pure number 11 தான். அது ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. அது நான் ஒத்துக்கிறேன். சோ இந்த டீம் பத்தின ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி தர்ஷன் பேசுங்க. தர்ஷன் நான் வசந்த் பேசுறேன் இந்த வாட்டி. ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டீம் தான். பேப்பர்ல பேலன்ஸ் டீமா இருக்கு. நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேட்டிங் ஆப்ஷன்ஸ், ஆல் ரவுண்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு, வெரைட்டி இதெல்லாம். வீக்னஸ் பாத்தீங்கன்னா அந்த டாப் 3 இருக்கு பாத்தீங்களா, டக்குனு அதை கிடுகிடுன்னு எடுத்துட்டு போற ஸ்டார்டர்ஸ் இல்ல. எஸ்ஆர்எஸ் மாதிரி பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ சீக்கா ஃபேன் சொல்லிட்டு ஒரு 190 இருக்கிற மாதிரி ஒரு டீம் இல்ல இவங்க. ஆனா பவுலிங் செமையா இருக்குல்ல. பவுலிங் நான் வீக்னஸ் எதுவுமே சொல்லலையே. பவுலிங் பார்த்து பவுலிங் ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. இப்போ நட்ராஜன், துஷ்மந்தா சமீரா இவெல்லாம் ஃபிட்டா இருப்பாங்களா தெரியல. அதுக்கான பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. Natarajan and Samira are going to be backups தான் எனக்கு தோணுது. They are not going to be the starting தோணுது எனக்கு. They haven't played that much cricket long time. Natarajan cricket ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப லாங்கர் பிரேக். சோ அந்த இது சமீரா ரீசன்ட்டா ஸ்ரீலங்காக்கு நல்லா தான் போட்டான் சமீரா. இன்ஃபேக்ட் அவன் டெத் ஓவர்ஸ் கூட போடுவான், நல்ல பவுலர். நட்டு தான் சொல்றேன் நானு. சோ நட்ராஜன். சோ யா ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி வேற ஏதாவது ஸ்ட்ரெங்த் இருக்கா உங்ககிட்ட? பவர் ஹிட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க டீமோட? பவர் ஹிட்டிங் அகைன் என்ன சொல்றது, ஸ்டாப்ஸும் அசுதோஷும் ஃபயர் ஆனாதான் உண்டு இவங்களுக்கு பவர் ஹிட்டிங். சொல்றேன். இது எல்லாரும் they are not out and out power hitters. They are classy வந்து டைமிங்ல அடிக்கிறவங்க. அந்த ஒரு 40 பால் 24 பால் 40, அந்த 60 36 பால் 60, அந்த 10 ரன் ரேட்ல ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் நான் பாக்குறேன். KL ராகுல்ல இருந்து இந்த நிதிஷ் ராணா வரைக்கும். மேபி நிதிஷ் ராணாவால பயங்கர பவரா அடிக்க முடியும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு பேட்டர் வச்சுக்குவேன். நிதிஷ் ராணாவா இல்லாட்டி ஆர்ஆர் டேஸ் நிதிஷ் ராணாவா அது தெரியாது இல்ல. ஆர்ஆருக்கு வந்து அவர் ஆர்ஆர் அவனை மட்டமா யூஸ் பண்ணாங்கடா, மகா மட்டமா யூஸ் பண்ணாங்கடா. நம்பர் 5 நம்பர் 6ல அம்சாங்கடா அவனை, சம்பந்தமே இல்லாம. அது ஒரே கிடையாது. சிஎஸ்கேவோட நம்பர் 3 வந்து என்னமோ சமோ செஞ்சானே. ஆமா ஆமா. அவன் அந்த பவர் பிளேல வந்து அந்த இது 2 பேர் வெளில இருக்கும்போது அந்த இது கேப் பிக் பண்ணி இல்ல அந்த இன்ஃபீல்ட் மேல அடிச்சு விட்டு ஃபோர்ஸ் நல்லா அடிப்பான் அவன். சிக்ஸஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த
பட் இஸ் மோர் சூட்டட் ஃபார் ஈட்டிங் த ஃபோர்ஸ். அவனுக்கு இல்ல இந்த இல்ல, பாயிண்ட்ல அவன் இறங்கிட்டான். அவன் 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 ஸ்பின்னர்ஸ் பெரிய சிக்ஸ் அடிச்சு நான் பாத்திருக்கேன். அந்த கரண் சர்மாலாம் ஒரு வாட்டி பொலப்பொலன்னு பொழப்பான், ஒரு வாட்டி சிஎஸ்கேவோட ஆடுறப்போ கரண் சர்மா செம பொழப்பான். அவனை பாக்குறப்ப எனக்கு அப்படியே ரைனாவை பாக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. அவன் அந்த இன்சைட் அவுட்லாம் ஆடுறது, அவன் அந்த கவர் டிரைவ்ஸ் ஆடுறது, இந்த ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்வீப் ஆடுறது, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே ரைனாவை பாக்குற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுவும் அவன் அவன் அது ரைனா மாதிரி நம்பர் 3 நம்பர் 4ல வருவான். அவனால ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். நிறைய ரைனாவோட அவன் நிறைய ஒத்து போறான். எனக்கு என்ன புரியலன்னா எப்படி சிஎஸ்கே இத்தனை வருஷமா ஒரு வாட்டி கூட எடுக்காம இருக்காங்க அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. போனாங்கன்னு நினைக்கிறேன் 2-3 வாட்டி சிஎஸ்கே நிதிஷ் ராணாக்காக ஆட போனாங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல தேவையெல்லாம் முட்டானுங்க. ஆக்சுவலி நிதிஷ் ராணாலாம் சிஎஸ்கே ஒரு சம செட்டா இருந்திருப்பான். சிஎஸ்கே ரைனா போனதுக்கு அப்புறம் ரைனாக்கு பதிலா ராணா வந்திருப்பான், அவ்வளவுதான். சுரேஷ் போனா என்ன எங்கள்கிட்ட நிதிஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி. I mean, he would have been at least a better pick than the Foley Trinity. என்னிடம் வராதீர்கள் தோழர்களே, எழுத்தானையே சங்கிலே குத்தி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி, ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாமா? பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். வசந்த் ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறதுக்காக முகத்தை காட்டுங்க ப்ரோ. அவன் ஏதோ இன்டர்நெட் பேஜ் நினைக்கிறேன். பொத்தி வளர்த்த புள்ள மேகலை இன்னும் அதுக்கு வெக்க விட்டு போகல. அதனால இப்போ டிசி எங்க முடிப்பாங்க? ஒன் டிரா. டிசி வந்து they are finishing first draw. ஃபர்ஸ்ட் நானும் அதான் கொடுக்க வந்திருக்கேன். நைஸ். ஓகே, எனக்கு எம்ஐ வந்து ஃபர்ஸ்டா, அதான் 1 டெல்லி 2 3 வந்து 4 சொல்லிட்டேன், 6 சொல்லிட்டேன், 7 8 9 10 சொல்லிட்டேன். இன்னும் 5 and 7 மட்டும் இருக்கு. இல்ல எனக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் they are going to battle hard for the playoff spot and just போன வருஷம் மாதிரி ஜஸ்ட்ல 5th முடிப்பானுங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ் ஆயிடுது அந்த கரடிக்கு. ஆக்சுவலி பண்ணனா கிறிஸ்டல் சப் வந்து ஃபார்ம்ல இல்ல. T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்க 20 of 20லாம் அடிச்சிருந்தான். பவுண்டரிஸ் எதுவும் இல்ல. நெட் ரன் ரேட்ல உள்ள போவானுங்க, வெளில போவானுங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் ஒரே இது ப்ரோ. லாஸ்ட் சீசன் வந்து இது அக்செப்ட் பண்ணி ஃபிங்கர் ஃபார் இன்ஜூர்ட். சோ அவனா பவுலிங்கே போட முடியல. சில மேட்சும் வெறும் பேட்டிங்கும் சரியாவும் ஆட முடியல அந்த இன்ஜூரினால. சோ நிறைய மேட்ச் உட்காந்துட்டான். சோ அது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபுல் சீசன் அக்செப்ட் பட்டேல் ஆடுவான். சோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ஷார்ட்டட் பவுலிங் இப்போ. அந்த 4 ஓவர் கண்ட்ரோல் பண்ணி ரன் கொடுக்காம போடுறதுக்கு இருக்கான் இப்போ. சோ அது வந்து குல்தீப் யாதவுக்கு ஒரு அசெட்டா இருக்கும். ஏன்னா இப்போ இவன் கண்ட்ரோல் பண்ணி போட்டானா குல்தீப் யாதவ் அடிக்க போய் அவுட் ஆவாங்க. அப்படிதான் அவங்க பாப்பாங்க. சோ ஐ திங்க் டெல்லி will go top first place. பட் எனக்கு என்னன்னா, என்னால இவங்களுக்கு வந்து நியாயப்படி இவங்களுக்கு நான் நம்பர் 4 கொடுக்கணும். நியாயப்படி. ஏன்னா மீதி 2 டீம் இருக்குல்ல, சிஎஸ்கே ஜிடியை விட ஆன் பேப்பர் இது ஒரு பெட்டர் டீம் தான். ஆன் பேப்பர் இட்ஸ் a பெட்டர் டீம். ஆனா நான் போன ப்ரிவியூ ஆக்ஷன் ரிவ்யூ அப்போ நான் இதுதான் சொல்லியிருந்தேன். இப்பவும் நான் அதை தான் சொல்றேன். இவங்க வந்து எப்பவுமே பார்க்க நல்ல டீமா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து என்ன நினைப்போம், பேட்டிங் சூப்பரா ஆடுறாங்கடா, அப்ப பவுலிங் வச்சு இந்த மேட்ச் அவங்க கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அதே பவுலிங் வச்சு படுகேவலமா தோப்பாங்க. இல்லைன்னா அதே பேட்டிங் வச்சு படுகேவலமா தோப்பாங்க. சோ அதனால இந்த டீம் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஆனா கண்டிப்பா ஆன் பேப்பர் இது ஒரு செம்ம டீம். நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நான் இவங்களுக்கு கொடுக்க போற இடம் வந்து ரொம்ப மனசை தேத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு நம்பர் 5. ஏன்னா நான் என்னால நம்பர் 4 கொடுத்துருக்க முடியும். பட் ஆனா நான் இவங்களுக்கு நம்பர் 5 தான் கொடுக்குறேன். ஏன்னா இவங்களோட பேட்டிங்ல கொஞ்சம் ஃபயர் பவர் கம்மியா இருக்கு. அண்ட் இவங்களோட பவுலிங் வந்து டெல்லி பிச்சுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுங்கிறது இன்னும் பார்க்கணும். ஏன்னா ஆகிப் நபி இன்னும் நம்ம சரியா பார்க்கல அவன் எந்த அளவுக்கு பவுலிங் போடுவான்ட்டு. ஏன்னா அவன் ஸ்மார்ட் அதை வச்சு வந்திருக்கான், அந்த லெகசி வச்சு வந்திருக்கான். பட் ஐபிஎல்ல எப்படி போடுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். லுங்கிங்கிடியுமே அவனுக்குமே டெல்லியில ஒரு செம்ம ஹிஸ்டரி ஒண்ணு இருக்குது. இந்த கைரன் போலாட் ஒரு மேட்ச்ல போட்டு பொழப்பா. அதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே கண்ணிலே நிக்குது. அந்த 2-3 அப்படி நிக்குது. அண்ட் அவங்களோட அந்த தேர்ட் மீடியம் பேச மிச்சல் ஸ்டார்க் என்னது கேட்கல, சரியா கேட்கல. that was 5 years ago and he's a much better bowler right now. He's in form also. Right now. So you never know. சரி, கடைசி 2 வருஷம் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல சொன்னீங்கல்ல 2-3 வருஷமா நல்ல கன்சிஸ்டன்டான ஃபார்ம்ல இருக்கானு இங்கிடி. அது நான் சொன்னேன். ஆனா அது அவன் அந்த கன்சிஸ்டன்டா ஆடின 3 வருஷமா அவன் டெல்லியில ஆடல, ஃபெரோஷா கோட்லால ஆடல. ஃபெரோஷா கோட்லால ஒரு மேட்ச் தான் என்னமோ ஆடிருப்பான். இந்த ஃபெரோஷா கோட்லா ஃபேக்டர்னால எனக்கு லுங்கிங்கிடி மேல இன்னும் முழுசா அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அந்த ஹிஸ்டரி அப்படி, வாங்கின அடி அப்படி, அந்த 5 வருஷம் வாங்கின அடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடியில எனக்கு இன்னும் அப்படியே மண்டையிலே இருக்கு. அதனால அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கும் எந்த மிச்சல் ஸ்டார்க் வருவான்னு தெரியாது. இந்த டெத் ஓவர்ஸ்ல நல்லா போற மிச்சல் ஸ்டார்க் வருவானா, இல்ல பவர் பிளேயர் நல்லா போற மிச்சல் ஸ்டார்க் வருவானா, இல்ல 2த்துலயுமே அடி வாங்க போற மிச்சல் ஸ்டார்க் வருவானான்னு தெரியல. அதனால என்னால இவங்களுக்கு வந்து நம்பர் 4 கொடுத்துருக்க முடியும். பட் நான் இவங்களுக்கு நம்பர் 5 தான் கொடுக்குறேன். ஜஸ்ட் மிஸ் ஒரு நுடியில மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது போன வருஷம் மாதிரி. ஏன்னா லைனா அந்த மாதிரி தான் ஒரு 2-3 வருஷமா அவங்க மிஸ் ஆயிட்டே வந்தாங்க. 2022 அப்படிதான் மிஸ் ஆனாங்க, 2024 அப்படிதான் மிஸ் ஆனாங்க, 2025 போன வருஷமும் டாப்ல இருந்துட்டு பாட்டம் வந்து மிஸ் ஆனாங்க. சோ இந்த வருஷம் எனக்கு அவங்க மிஸ் ஆவாங்கன்னு தான் தோணுது. சோ அதனால டெல்லி எனக்கு நம்பர் 5. வசந்த், உனக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது, நீ இப்போ போறதா இருக்கியா?
ம். சரி ஓகே, அப்போ அப்போ யூ கேன் லீவ். ஓகே. ஆயிடும். ரெண்டு பேரும் மட்டும் சொல்லிடுறேன். லைக் 5th வந்து ஜிடி, 7th சிஎஸ்கே அவ்வளவுதான். இதை சொல்லிட்டு போயிடுறேன். தலைப்பார ரீசன் சொல்லிட்டு போறேன். ஆமா. அதான் பாருங்க. வீடியோ உன்னோட கான்ட்ரிபியூஷனை பயங்கரமான ஒரு ஹைல தான் போட்டுட்டு போறேன். சரி ஓகே, அப்போ யூ கேன் லீவ் நவ். பை. ஓகே பை. ஓகே, இப்போ ஜிடி சிஎஸ்கே, சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட் இந்த ரெண்டு பேரோட டீம்ஸை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சுப்மன் கில்லோட டீமை பத்தி பேசிடுவோம். இவரு தர்ஷன் வந்து ஜிடியை பத்தி பேசிட்டோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடி பத்தி பாத்துருவோம். ஜிடியோட ஸ்குவாட் நான் படிக்கிறேன். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், குமார் குஷாகரா, அனுஜ் ராவத், டாம் பேண்டன், கிளென் பிலிப்ஸ், இதெல்லாம் பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ்ல நிஷாந்த் சிந்து. இல்ல அவன் ஆல்ரவுண்டர்ல வரான். நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், முகமது அர்ஷத் கான், சாய் கிஷோர், ஜெயந்த் யாதவ், ஜேசன் ஹோல்டர், ஷாருக் கான், இவெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ். பவுலர்ஸ் பார்த்தா ஒரு படையே இருக்கு. ஹகிசோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மானவ் சுதார், குர்னூர் பிரார், இஷாந்த் சர்மா, அசோக் சர்மா, பிருத்விராஜ் யாரா, லூக் வுட், ராகுல் டெவாட்டியாவை பவுலர்ல வச்சிருக்காங்களா? வாவ். அப்புறம் ரஷீத் கான். ரெண்டு பேருமே நியாயப்படி ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்திருக்கணும். பட் இதுதான் ஸ்குவாடு. சோ சொல்லுங்க, உங்க பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் அண்ட் இவங்க எப்படி இந்த டீம் மேல உங்க அபிப்பிராயம் என்ன? 3 சார்ட்டட் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர். டாப் 3 முடிஞ்சு. ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் கேப்டன்சி இல்ல, he will take time bro. அவன் வந்து இப்போ லாஸ்ட் கேமே பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு இந்தியா ரொம்ப ஹை ஸ்கோர் அடிச்சதால அவன் உடனே அடிக்கணும்னு பார்த்தான். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிதானா அவன் 10 பால் நின்னுட்டு கொஞ்சம் டச் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். நார்மலி அப்படிதான் he will always start ப்ரோ. ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒண்ணுமே பண்ணல. சின்ன டீம்ஸ் கிட்ட கூட ஒண்ணுமே பண்ணல. T20 World Cup, in the 8 games he played, he scored 87 runs at a strike rate of 115. அது பண்ண முடியாது bro. But I still believe that. பேசுங்கன்னு சொன்னீங்க, பேசுங்க. Bro, நிறைய வாட்டி bro, one match அந்த one game ஆடிட்டானா he'll come back to form bro. So that one game he have to wait பண்ணனும். அதாவது நீங்க என்ன இன்டைரக்டா என்ன சொல்றீங்கன்னா, அவர் சிஎஸ்கே கூட ஆடினா ஃபார்முக்கு வந்துருவாரு ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. bro லாஸ்ட் சீசன் அப்போ எங்க நாங்க தோக்கும்போது அவங்க கூட தோக்கும்போது அவன் எங்க கூட தான் ஃபார்முக்கு வந்தான். எங்களுக்கு 50 அடிச்சு தான் he came back to form. அதுக்கு ஒரு 5 to 6 games he continuously played well. Okay. So that வந்து I still believe. And one more advantage he has is he need not necessarily open for GT. இங்கிலாந்து ஓபனிங் பண்ணி தான் அவன் சொதப்பிச்சு அவனுக்கு. GTக்கு இஸ் கோனா மேனேஜ். ஒருவேளை இல்ல இப்படி யோசிரா, ஒருவேளை ஒரு நல்ல ஸ்விங் பவுலர் வரான், தீபக் சர்மா மாதிரி வரான், இன்ஸ்விங்கர் போறான், சுப்மன் கில் அவுட் ஆறான், அப்போ ஜாஸ் பட்லர் தானே வந்தானோ, அப்போ அவன் டெக்னிக்கலி ஓபனர் தானே. அது வேற சொல்ல முடியாது. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அது விட்டுருங்க, அது தவிர்த்து வண்ணம் மாறு இல்லையா? நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இப்பவே எழுதி தரேன், அது நிறைய வாட்டி நடக்கும், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. worst case scenario ஒன்னு என்ன நடக்கலாம்னா, if Josh Butler is too bad that இல்ல if it's too bad he might be dropped for Tom Benton. அவ்வளவுதான். Tom Benton நம்பர் 3 பேட்டர் கிடையாது. இங்கிலாந்து நம்பர் 4 தான், நம்பர் 3 நம்பர் 4 தான் ஆடுவான். நம்பர் 4 தான் ப்ரோ வர்றான். ஹாரி புருக்கு கடைசில மேல போணும்னு நம்பர் 5 க்கு தள்ளிட்டானுங்க, அவ்வளவுதான். மித்தபடி அவன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சரி ஓகே, அப்ப நீங்க டாப் ஆர்டர் சொல்லிட்டீங்க, 4 5 6 அதெல்லாம் சொல்லுங்க. அப்படியே பிளேயிங் லெவல் சொல்லுங்க. 4 5 6 தான் யோசிச்சிட்டு இருக்கேன் நானு, யார் எங்க ஆடுவாங்கன்னு. பிலிப்ஸ் கிளென் பிலிப்ஸ். ஆமா, கிளென் பிலிப்ஸ் அப்புறம் இது வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5. ராணா பிலிப்ஸ். தென் ராகுல் தேவாட்டியா வருவான் நம்பர் 6. தென் ரஷீத் கான் நம்பர் 7. ஓகே, நம்பர் 8 சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். வேற யாரு வருவா புரியல. அப்ப நம்பர் 8 சாய் கிஷோரா? அவ்வளவு சீக்கிரமாவா? ஷாருக் கான் நடுல இருக்கலாம் இல்லையா? ஷாருக் கான் அவன் ஆடுறது இல்ல ப்ரோ. நீங்க லாஸ்ட் சீசனே பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறப்ப எதுக்கு ப்ரோ ஷாருக் கான்? ப்ரோ முதல்ல கிளென் பிலிப்ஸே வாஷிங்டன் சுந்தர் இருந்து ஆடக்கூடாதுங்க, எப்படி? சரி நீங்க சொல்லுங்க. அர்ஷத் கான் would play number 11 கடைசியா வர மாதிரி bowling-க்கு. They go with 4 bowlers bro. கண்டிப்பா அவன் ஆல்ரவுண்டர்ல. அர்ஷத் கான்றவன் ஆல்ரவுண்டர் தானே. அவன் நம்பர் 8 நம்பர் 9ல கூட நிறைய அடிச்சிருக்காங்க, 50 அந்த மாதிரிலாம் கூட அடிச்சிருக்காங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபாடா இருக்காங்க. ஓகே, கடைசில சாய் கிஷோர், இவங்க 4 பேர் பவுலர்ஸா இருப்பாங்க. நம்பர் 8ல அர்ஷத் கான் வரீங்க. ஆமா. உனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமாடா இந்த பிளேயிங் லெவல்ல? நான் வந்து அர்ஷத் கான் இஸ் நாட் கோனா ப்ளே ரியலிஸ்டிக்லி. அர்ஷத் கான் பதிலா நான் ஷாருக் கான் மட்டும் தான் வச்சுப்பேன். ஷாருக் கான் இஸ் நாட் கோனா ப்ளே.
ஷாருக் கான் இஸ் ஒன்லி தேர் பியூர்லி ஃபார் இஸ் பேட்டிங் அண்ட் ஃபினிஷிங் தான் நம்பர் 6 நம்பர் 7ல இறக்கிறதுக்கு. ஏன்னா பாரு மித்தபடி என்னோட 11 என்னன்னா கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஓபன், பட்லர் at 3, பிலிப்ஸ் at 4, வாஷிங்டன், டெவாட்டியா, ஷாருக், ரஷித் கான், அப்புறம் இவங்க சொன்ன இது 4 bowlers. ரபாடா, சிராஜ், ரபாடா, சிராஜ் பிரசித் அண்ட் சாய் கிஷோர். ரெண்டு பேருமே ஜேசன் ஹோல்டரை கன்சிடரே பண்ணலையே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜேசன் ஹோல்டர். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன்னு சொல்லிடுறேன். பேட்டிங் வைஸும் T20 வேர்ல்ட் கப்ல பிலிப்ஸை விட ஹோல்டர் வாஸ் பெட்டர். பவுலிங் வைஸும் ஜேசன் ஹோல்டர் வந்து ரபாடா, பிலிப்ஸ் ரெண்டு பேரையும் விட பெட்டர். அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி நீங்க வந்து ஹோல்டரை விட்டுட்டு நீங்க ரபாடா அண்ட் பிலிப்ஸ் ரெண்டு பேருமே கன்சிடர் பண்றீங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நீங்க பேலன்ஸ் தான் பார்க்கணும் நீங்க. ப்ரோ அப்படி பார்த்தா பேலன்ஸ் இன்னும் பெட்டரா கிடைக்கும் ப்ரோ. ஜேசன் ஹோல்டர் இருந்தா அவன் ஆல்ரவுண்டர் ப்ரோ. இஸ் ஜேசன் ஹோல்டர் கேப்பபிள் எனஃப் ஆஃப் bowling with a new ball? My main question. கேப்பபிள். அவன் ஏன்டா bowling போட போறான்? நியூ பால் போடுறதுக்கு ஆல்ரெடி முகமது சிராஜ் இருக்கா, அந்த அர்ஷத் கான் இருக்கான். அர்ஷத் கான் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் போடுவான் 2-3 ஓவர். இருக்காங்க அவ்வளவுதான். ரபாடா வர மாட்டான் ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரபாடா தர்மடி வாங்குறான் ப்ரோ. ரொம்ப கேவலமா போடுறான் ப்ரோ. ஆஃப்லேட் ரொம்ப கேவலமா போடுறான், மகாமட்டமா போடுறான். அவனுக்கு முதல்ல இருந்த அந்த கண்ட்ரோலும் இல்ல. போட்டானா வந்து லெங்த் பால் தான் போடுவேன், நான் தேங்காய் தான் உடைப்பேன் அப்படின்னு. நீ தேங்காய் உடைக்கிறதுக்கு நான் இஷாந்த் சர்மாவே அடிச்சு போயிடுவேன். இதுக்கு இருக்கிற நான் செலவு பண்ணி ஃபாரின் பிளேயர்ஸ் நான் ஏன்டா வேஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி. நான் என்னோட பிளேயிங் ஐயோ அதுக்கு மேல தெய்வமே டீசன்ட் bowler பட் என்ன சொல்றது நம்ப முடியாது. அவன் போடுற அதே பவுலிங் தான் அர்ஷத் கான் போடுவான். எனக்கு அர்ஷத் கான் வந்து பேட்டிங்லயும் ஏதாச்சும் கொடுப்பான். லூக்வுட் பேட்டிங்ல ஏதாவது கொடுப்பானோ? Slightly worse, but he can also be technically considered a அவன் தீபக் சார் பேட்ஸ்மேன் தான். இன்னொன்னு சொல்றேன் அர்ஷத் கான் வந்து தீபக் சார் இர்ஃபான் பத்தான் மாதிரியான பேட்டரா? இர்ஃபான் பத்தான் ப்ராப்பர் பேட்டரா தான் ஆடிட்டு இருந்தா முன்னாடி, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு பேட்டர் அர்ஷத் கான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க T20 வேர்ல்ட் கப்ல கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, நீங்க கஹிசோட நம்பி நீங்க டெத் ஓவர்ல கொடுப்பீங்களா? ஜேசன் ஹோல்டர் நம்பி நீங்க டெத் ஓவர் கொடுப்பீங்களா? ஹோல்டர் ப்ரோ. கன்சிடரிங் கரண்ட் ஃபார்ம் ஹோல்டர் தான். அப்புறம் எப்படி நீங்க ஹோல்டர் விட்டு ரபாடா சூஸ் பண்ணீங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்ப உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் சொல்லணும்னா சொல்லுங்க பிளேயிங் லெவல்ல. இல்ல எனக்கு என்னோட கவலை என்னன்னா அங்க ரபாடா ஆடுறதுக்கு ராபடா அவன் பவர் பிளேல நல்லா யூஸ் பண்ணிடுவான்னு தோணுது எனக்கு. உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. பிரசித் கிருஷ்ணா பவர் பிளேல போட்டா செருப்படி வாங்குவான். அது ஒரு இது ஃபேக்ட். இல்ல அவன் டெத் பவுலிங் போட்டாலும் செருப்படி தான் வாங்குவான். அது வேற. அந்த மிடில்ல தான் அவன மிடில்ல தான் யூஸ் பண்ணுவானுங்க. பிரசித் கிருஷ்ணா மிடில் ஓவர்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவானுங்க. மிஞ்சி போனா 16th ஓவர் போடுவான். அது போன வருஷமா அப்படிதான் யூஸ் பண்ணானுங்க அவனை. அந்த மாதிரி தான் பண்ணுவான். பவர் பிளேல கொடுத்தா அடி வாங்குறான். போன வருஷமே பவர் பிளேல கொடுக்கும்போது அடி வாங்குறான். அவன் வந்து இதுல டெத்ல கொடுத்தாலும் அடி வாங்குறான்ட்டு அவனை வந்து 6 லேன் 16 குள்ள போட்டு முடிச்சிடுறானுங்க. அவனையும் ரஷித் கானியும் பிளான் பண்ணி அந்த டைத்துல போட்டுறானுங்க. அப்ப நீ யோசிச்சு பாரு டெத் ஓவர்ஸ்ல உன்னால ரபாடாவை நம்ப முடியாதுன்ற. அப்ப வந்து ஒரு 2 ஓவர் சிராஜ் போடுவானா, மீதி 2 ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்லன்ற. அர்ஷத் கானும் கொடுக்க முடியாதுன்ற. அப்ப நீ யாருக்கு தான் உனக்கு இருக்கிற ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டர் தானடா. எப்படி சொல்றீங்க ஜேசன் ஹோல்டர்? எனக்கு புரியவே இல்லையடா டேய். சரி நான் என் பிளேயிங் லெவன் சொல்றேன்டா, ஓகேவா? இவரு என்னோட டாப் எனக்கு வந்து பிளேயிங் லெவன் இதுதான்டா. கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், இவங்க வந்து டாப் 3. நம்பர் 4 வந்து பிலிப்ஸ் நல்லா ஆடலைன்னா நான் டாம் பேண்டன் வச்சு ரீப்ளேஸ் கூட பண்ணிக்குவேன். சோ ஏன்னா ஜாஸ் பட்லர், பிலிப்ஸ் இவங்க 2 பேருமே நான் ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் போடுறேன். இந்த 2 பேர்ல எவனோட ஃபார்ம் ஒருத்தனை விட இன்னொருத்தரோட ஃபார்ம் எவன் ரொம்ப கேவலமா இருக்கோ அவன் வந்து நான் அப்படியே டீம் இவனை டாம் பேண்டன் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் நடக்கும்னு வச்சுக்கோங்க. நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 6 எனக்கு ஜேசன் ஹோல்டர். எனக்கு அந்த நம்பர் 6ல இந்த டெவாட்டியா, ரஷித் கான், இந்த குழந்தை இருக்கிற ஒரு இந்த பினிஷிங்ல எனக்கு ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எனக்கு வேணும். அதனால நான் ஜேசன் ஹோல்டர் நம்பர் 6. நம்பர் 7 டெவாட்டியா, நம்பர் 8 ரஷித் கான், நம்பர் 9 வந்து அர்ஷத் கான். ஆல்ரெடி 9 வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் 10ல வரும். அவனே ஒரு கேப்பபிள் பேட்டர் தான் என்ன கேட்டா. சோ சாய் கிஷோர் நம்பர் 10. நம்பர் 12 வந்து முகமது சிராஜ். நம்பர் 11 வந்து பிரசித் கிருஷ்ணா. சோ ஆல்ரெடி இதுல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷித் கான் 3 பேருமே ஒரு 4 ஓவர் போட்டுருவாங்க. 4 ஓவர் போட்டுருவாங்க எல்லா மேட்சும். சாய் கிஷோர் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் bowling 4 overs எவ்ரி கேம். ஏன்னா அவன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னும் போடுறான், ஆஃப் லேட் அந்த கேரம் பால் வேற வச்சிருக்கான் எக்ஸ்ட்ராவா. சோ அவனாலே ஒரு 4 overs போட்டுற முடியும். மீதி வந்து ஒரு மினிமம் ஒரு 4 overs இருக்கா, மேக்ஸிமம் ஒரு மேபி ஒரு 12 overs கூட மீதி ஒரு 4 பேர் பவுலர்ஸ் வச்சு போட்டுக்கலாம். யாரு? வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் ஒரு bowling போடுவான். ஜேசன் ஹோல்டர் ஒரு ப்ராப்பர் பவுலர் அவன் போடுவான். அவனை விட்டு அர்ஷத் கான அவன் பவர் பிளேல போடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்.
நான் வந்து என்ன பண்ணுவேன், சிராஜ் வந்து பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துக்குமே வச்சுப்பேன். அர்ஷத் கானா ஒரு 2-3 ஓவர் வந்து பவர் பிளேல போட்டு தள்ளி விட்டுருவேன். ரஷீத் கிருஷ்ணாவையும் ஜேசன் ஹோல்டரையும் ஐ கேன் யூஸ் போத் இந்த பவர் பிளே அண்ட் இந்த மிடில் ஓவர்ஸ். ஜேசன் ஹோல்டர் இந்த டெத் ஓவர்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி அந்த ஒரு பவுலிங் லைனப் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, இப்போ வந்து இந்த பிளேயிங்ல வேணா, இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி சொல்லுங்க. ராஜேஷ், நீ சொல்லுங்க ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த் டாப் ஆர்டர் ஆப்வியஸ்லி கன்சிஸ்டன்சி, அதாவது ஐபிஎல்ல உங்களுக்கு தொட முடியாது கன்சிஸ்டன்சில. லாஸ்ட் 2-3 சீசனாவே பாக்குறோம், their top order has been one of the best top orders in the whole tournament. And அவங்களோட என்ன சொல்றது, நியூ பால் bowling, சிராஜ் வந்து ஃபயர் ஆனா செம்ம bowling அவங்களுக்கு நியூ பால். அதுதான் மெயின் ஸ்ட்ரென்த்ஸா நான் பாக்குறேன். ஸ்பின்னு கூட ஓகே, அவனுக்கு என்ன ரஷீத் கானா அவன் பார்த்து ஆட ட்ரை பண்றானுங்க இப்போ. இல்ல அது ஓவரா போய் அது அவனை இல்லடா, ஃபார்ம்ல இல்ல ப்ரோ. அந்த லேட் ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறாங்கடா ரஷீத் கானா இப்ப பயப்படுறாடா பவுலிங் போடுறதுக்கு. அந்த மாதிரி ரெண்டு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ரஷீத் கான் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. எஸ்பெஷலி அந்த ஒரு இன்ஜுரி கழிச்சு வந்தா ஈவன் சேஞ்ச் தி ஆங்கிள் a little bit. அவனால இந்த மாதிரி போட முடியல. லைட்டா சேஞ்ச் தி ஆங்கிள், எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல இந்த மாதிரி அவனோட மெயின் வெப்பன் எது தெரியுமா இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அவனோட மெயின் வெப்பன் எது தெரியுமா இருந்துச்சு? அந்த குட் லெங்த், அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு குட் லெங்த்துக்கும் ஃபுல் லெங்த்துக்கும் நடுவுல ஒரு லெங்த் இருக்கும்டா. அந்த 6 to 7 மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த லெங்த்ல போடுவான். பால் லைட்டா திரும்பும், கரெக்டா மிடில் ஸ்டம்ப் இல்லைன்னா ஆஃப் ஸ்டம்ப்ல அடிக்கும். ஒன்னா போல்டு இல்லைன்னா எல்பிடபிள்யூ. அதாவது இப்ப வருண் சக்கரவர்த்தி என்ன பண்றானோ அதைத்தான் 10 வருஷம் முன்னாடில இருந்தே பண்ண ஆரம்பிச்சா ரஷீத் கான். அதைத்தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப வந்து அவன் அதைத்தான் போட போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹென்ரி கிளாசன், டெவால் பிரேவிஸ் மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் அப்படியே நின்ற இடத்துல இருந்தே அடிக்கிறாங்க ஈஸியா. சிவம் துபே இவங்களாம் அப்படியே நின்ற இடத்துல இருந்தே ஈஸியா அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவனை வந்து ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 23 பாலுக்கு அவனுக்கு என்ன போடுறதுன்னே அவனுக்கு தெரியல. 2 வருஷமா தான் நடக்குது அவனுக்கு. ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லவா இதுல? ஒரு அட்வான்டேஜ் இந்த கேஸ்ல சொல்லவா? You have generally Rashid Khana, you have to pair him with someone who is a containing bowler, containing spinner. Just like இப்போ குல்தீப் யாதவ்க்கு எப்படி அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒருத்தன் தேவையோ அந்த மாதிரி ரஷீத் கானுக்கு ஒருத்தன் தேவையா இருக்கு. சாய் கிஷோர் could be that person. That's what I feel. போன வருஷம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாய் கிஷோர் தான் உங்களுக்கு மெயின் பவுலர், ரஷீத் கானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல இப்போ சாய் கிஷோர் கண்ட்ரோல் அந்த இதோட கண்டெயின் பண்ணி போட்டானா ரஷீத் கான் அடிக்க பார்த்தா அவனுக்கு விக்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நான் சொல்றேன். நிறைய வாய்ப்பு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். சோ ஸ்பின்ல வந்து உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரெங்த் இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் முன்னாடி பயப்படுற மாதிரியான ஸ்பின் இப்ப கிடையாது உங்களுக்கு. முன்னாடி பயப்படுற மாதிரி கிடையாது கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு சொல்றேன்டா, சாய் கிஷோரே அடிச்சிட்டாங்கன்னா ரஷீத் கானுக்கு இன்னும் தத்திக்கணும் தோத்தாம்ல. ரொம்ப பாவம் ப்ரோ. வாஷிங்டன் இருக்கு, அங்கதான் வாஷிங்டன் வருவா. தம்பி வாஷிங்டன் சுந்தரம் அடிதான் ப்ரோ வாங்குறான். வாஷிங்டன் சுந்தரம் ஆஃப்ல கடந்த 1-2 வருஷமா T20ல அடிதான் வாங்குறான். அவன் பெருசா பவுலிங்கே போடல. பிரச்சனை அதுதான், அவன் பெருசா பவுலிங்கே போடல. கொடுத்தாதானே ப்ரோ, 4 மேட்ச் போட்டாதானே அவனுக்கும் வந்துட்டு கன்யூஸா போட்டாதான் அவனுக்கும் ஃபார்ம் போறோம். போடவே விட மாட்டானுங்க. அவன் 4 மேட்ச் ஒரு ஓவர் போட்டு அப்புறம் அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ரிதம் இருந்தா என்னமா பவுலர் இருந்தாலும் ரிதம் வேணும்டா. ரிதம் வேணும். குடுக்காம ஒழிச்சு வச்சிருந்தா அவனுக்கு எப்படி இது ஒரு ரிதம்? போன வருஷம் சுப்மன் கில் வந்து அந்த குவாலிஃபயர் இது எலிமினேட்டர்ல வந்து சாய் கிஷோருக்கே பவுலிங் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தான்டா. கேவலமா தோத்தாங்கடா அந்த மேட்ச். அதனால சாய் கிஷோர் அந்த மேட்ச் சாய் கிஷோர் பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா ஆக்சுவலி மும்பை அவ்வளவு அடிச்சிருக்கவே மாட்டாங்க. சோ என்ன வீக்னஸ் என்ன பாக்குறீங்க? கன்சிஸ்டன்சி இருக்கு. டெத் bowling is a weakness honestly speaking. போன வருஷமே அதுதான் இருந்தது, இந்த வருஷம் அதுதான். போன வருஷம் அது அவங்களோட டெத் bowling தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் அதை லைட்டா முறியடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று வந்துருச்சு. பேசுவோம். இல்ல அது ஒண்ணு வீக்னஸ். இன்னொன்னு என்ன, they are over reliant on Tewatia, Rashid Khan and all for their finishing. இது அவனுக்கு ஃபயர் ஆனா காலி அவனுங்க. ஏன்னா இப்போ மேல இருக்கறவன்லாம் வந்து ரஷீத் கான் பேட்டிங்ல இப்ப பழைய ரஷீத் கான் கிடையாது. ரஷீத் கான் கிட்ட இப்ப ஸ்லோவர் பால் போட்டா அவன் அடிக்கடி அவுட் ஆறான். எல்லா வாட்டியும் ஸ்லோவர் பால் போடுறான். That's what I'm saying. அவனுங்க they are over reliant on them. அவன் ஃபயர் ஆனா காலின்ற ஃபினிஷிங். அந்த ஆமாங்க, அவனுக்கு அந்த மிடில் ஆர்டர் பாத்தியா, குழந்த ஒரு பட்லர், பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், இவங்கள வந்து யாராவது ஒருத்தர் டீம்ல இருந்தா பரவாயில்ல. 3 பேருமே இந்த மாதிரி குழந்தை ஆடுறானுங்க. இப்போ 3 பேரையும் அந்த நம்ம 3-4-5 வச்சிருக்கிறதுங்கிறது வந்து என்ன கேட்டா அது ஒரு மாதிரியா இருக்குது பாக்கவே. அண்ட் நீங்க வந்து இந்த டாப் ஆர்டர் கன்சிஸ்டன்சி நீங்க சொல்றீங்க, அந்த அதுல ஒருத்தன் தான் வந்து அதுல கன்சிஸ்டன்ட். இன்னொருத்த வந்து யாரும் சரியா அவனை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனை இன்ஸ்விங்கரை கொண்டு வந்து ஒருத்தனை ஈஸியா அவுட் பண்ணிட்டானா அந்த டீமோட பேட்டிங்கே வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு. சொல்றேன் ப்ரோ, அது கூட இல்ல. இப்போ என்னன்னா 220 ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்போனன்ட் அடிச்சிட்டாங்கன்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங். 200 அடிச்சிட்டாங்க. 20 ரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இவங்க ஜெயிக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க.
லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் இப்போ பண்ணும்போது எப்பலாம் நிறைய கன்சீட் பண்ணாங்க அப்பலாம் தோத்துருக்காங்க. சொல்லு ராஜேஷ். ப்ராப்ளம் இது நான் சொன்னது அந்த ஃபினிஷிங் இது. இப்போ அந்த ஃபினிஷிங் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னு இவனுங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் வந்து நம்மளை விட்டு அடிக்க ஆள் இல்லைன்ட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சு கடைசியில எடுத்து ஸ்கேட்டர் பண்ணலான்னு பண்ணி அவங்க எதிர்பார்த்த ஸ்கோர் வர 20 ரன் கம்மியா வருது சம்டைம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது. ஏன்னா கில்லிஸ் ஐசோலேஷன் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஆனா அவங்க அவுட் ஆகுனாலாச்சும் அது அட்லீஸ்ட் 200 வருது. அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா 150 தாண்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க போன வருஷம் கடைசி ஒரு 4-5 மேட்ச் கேவலமா எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் கில் ஹஸ் பீன் ரீசென்ட்லி சேஞ்ச்ட் ஹிஸ் அப்ரோச். அவன் ரொம்ப அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்க நிறைய மேட்ச் அவன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டான். T20 சீரிஸ்ல பாக்கும்போது இஸ் ட்ரைங் டு கோயிங் ஃபுல் அக்ரெசிவ் ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு பிறவி வீக்னஸ் இருக்குடா. அதை சரியா யூஸ் பண்ண மாட்டாங்கடா யாரும். இன்ஸ்விங்கர் போட்டா தலைவனுக்கு அடிக்கவே வரலடா. நடுவுல கொஞ்சம் ஸ்டான்ஸ் கொஞ்சம் லைட்டா மாத்துனான் ப்ரோ. இன்ஸ்விங்கர் தான் போ நல்லா ஆடினான். திரும்ப அப்படியே பழையபடி வந்துட்டான். இங்கிலாந்து சீரிஸ்ல அந்த இனிஷியல் he was like அந்த கவுண்டர் பண்றதுக்கு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு ஆடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அவன். அது இனிஷியல் வர்க் ஆச்சு. அது வர்க் ஆக காமிச்சதுனா இன்னொரு வீக்னஸ் ஒன்னு ஓபன் ஆச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? அவுட் ஸ்விங் போட ஆரம்பிச்சாங்க. இல்ல அப்ப இன்னொன்னு புத்திசாலியா பண்ணானுங்க. ஓக்ஸ் மணி போடுறானா அவன் கீப்பரை பக்கத்துல கூட்டிட்டு வந்தானுங்க. நீ வெளில போக விட மாட்டேன்ட்டு. அந்த மாதிரி ஆமா கரெக்ட். அப்ப தீபக் சார் எல்லாம் போட்டா என்னடா ஆவான்? தீபக் சார் நல்லா ஸ்விங் பண்ணுவான். ஸ்டம்ப்ஸ் கிட்ட வேற கண்டிப்பா நிப்பானுங்க. என்னடா ஆவான் பாவம். சரி ஓகே. அப்போ ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா? பவுலிங்ல டெத் பவுலிங் இஸ் வீக்னஸ். நான் இன்னொன்னு சொல்றேன். பிரசித் கிருஷ்ணா இப்ப பழைய பிரசித், போன வருஷம் பிரசித் கிருஷ்ணா இந்த வருஷம் இப்போதைக்கு இல்ல. இருந்தானா ஐ வில் பி சர்ப்ரைஸ்டு. அதனால பிரசித் கிருஷ்ணா இப்ப இந்தியாக்கெல்லாம் ஆடினா பாத்தியா? ருத்ராஜ் கேக்வாடோட செஞ்சுரியை வேணும்னே வந்து நான் கலைச்சு விடுவேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலிங் போட்டா பாத்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட. அதே பிரசித் கிருஷ்ணா ஜிடிக்கு வந்தாங்கன்னா ஜிடி வந்து நான் கொடுக்க போற பொசிஷனை விட ஒரு 2 பொசிஷன் கீழே கூட போய் நிப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங் உங்களுக்கு வேணாம். சோ ஓகே, நீங்க சொல்லுங்க இவங்க எங்க போய் முடிப்பாங்க பிளே ஆஃப் பாயிண்ட்ஸ் டேபிள்ல? They will fight for the playoffs, but they will finish 6th. Okay, 6th. பயந்துட்டேன். ஆக்சுவலி ஜிடி மட்டும் தான் நம்ம ஒருமித்தமா ஒரே பொசிஷன் கொடுத்துருக்கோம். நானும் 6 தான் கொடுக்குறேன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்பர் 4 யாருக்கு கொடுக்க போறேன்ட்டு. எனக்கு அதனால பயமா வேற இருக்குடாடே. லைட்டா பயமா வேற இருக்குடா. இப்ப நான் கொடுக்கலாமா வேணாமா தெரியலடா. சரி ஓகே, இப்ப ஃபைனல் ஃபிஷ் இதுதான். இந்த டிஸ்கஷனுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ். சொல்லுங்க ரொம்ப நேரமா ஆரம்பிக்கலாங்களா அப்படின்றீங்க? நான் படிச்சிடுறேன். ஓகேவா? கைக்வாட் படி. ஓகே, பேட்டர்ஸ் வந்து ருத்ராஜ் கேக்வாட், MS தோனி, சஞ்சு சாம்சன், டெவால்ட் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ் கான் அண்ட் உர்வில் பட்டேல். ஆல்ரவுண்டர்ஸ்ல we have அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ், பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட், அமன் கான், சிவம் துபே, ஜாக் ஃபாக்ஸ். பவுலர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா we have கலீல் அஹமத், நூர் அஹமத், நேத்தன் எல்லிஸ் இருந்தாரு, இப்ப இல்ல. முகேஷ் சௌத்ரி, ஸ்ரேயஸ் கோபால், குர்ஜத் சிங், ராகுல் சஹர், மேட் ஹென்ரி, அகில் ஹுசைன் இஸ் ஆக்சுவலி an all-rounder. ஏன் பவுலர்ஸ்ல போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. சிஎஸ்கேவும் ரெண்டு விஷயத்துல அடி வாங்கியிருக்கு இதுல இன்ஜுரியில. ஒண்ணு வந்து நேத்தன் எல்லிஸ் தலைவன் கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட். நம்மளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆபத் பாண்டவன் அவன் தான் டெத் பவுலிங்ல. இப்ப அவனும் போயிட்டான். அதனால எல்லாரும் பயங்கரமான பீதியில உட்காந்துருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இப்ப மேத்யூ ஷாட்டும் வந்து ஒரு மாதிரி இன்ஜூர்டான நிலைமையில தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ஹி ஹஸ் அரைவ்டு அட் சென்னை. சோ தெரியல அவனால பவுலிங் போட முடியுமா, பேட்டிங் ஆட முடியுமா? Can he start immediately in the first or in the first few games? அது தெரியல. only time will tell. So இதுதான் ஸ்குவாட். come on ராஜேஷ், கணைகளை தொடுக்கலாம். See, this 11 is I am going with the feeling that if Dhoni does not start, அதுக்கு நான் கொடுக்கிறேன். ஓகேவா? Okay. So they are going to opening Matre and Samson are going to open. Gaikwad is going to bat at 3. And அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் அது பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி they can change the order and all. But Brevis, Dubey and Karthik Sharma, they are going to play. Okay. Or in case initially Karthik Sharma immediate கொடுக்க வேணாம்னு ஃபீல் பண்ணா maybe they can also try out Urvil Patel or Sarfaraz Khan அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் ஆடுவான். ஓகே, அதுக்கப்புறம் this is the case if Dhoni plays. Dhoni, அதுக்கப்புறம் ஓவர்டன், ஹென்ரி, நூர் and கலீல் are going to be இது. ஓகே, Anshul Kamboj is going to be the backup தான் என்ன கேட்டா. He is not going to be the undisputed starter or something. Khalil is going to be the starter. Actually நீ சொன்ன இந்த 12ல இம்பாக்ட் பிளேயர் யாரு?
இம்பாக்ட் பிளேயர் கலீல். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா கலீல் இம்பாக்ட் பிளேயர். அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆடினா டுபே தான் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா கலீல் இம்பாக்ட் பிளேயர் டேய், அவன் பவுலரா? அத ஃபர்ஸ்ட் பேட்டிங் batting ஆடுனா ஆடுனா செகண்ட் டேய். பவுலிங் தான போடுவாங்க. ஓ அவன் உள்ள வருவானே. ஓகே 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 ஓகே. ஆமா கலீல் இம்பாக்ட் உள்ள வரத தான் சொன்னேன். அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆடினா எனக்கு இன்னும் இந்த வருஷமும் இவனுங்க வந்து சிவம் டுபே இம்பாக்ட் சப்பா தான் யூஸ் பண்ணுவானுங்களோ ஃபீல் ஆகுது. இல்லையா மேபி கார்த்திக் சர்மா கூட இம்பாக்ட் சப்பா உள்ள எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ கார்த்திக் சர்மா தான் தோணுது. ஏன்னா சிவம் துபேவோட பவுலிங்கை இனிமே இவங்க கொஞ்சம் நம்பிதான் ஆகணும். இவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க இப்போ. இன்னொரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இஃப் என்னோட தியரி, இஃப் தோனி டஸ் நாட் பிளே, who will play instead of him? அந்த நிலைமையில if it is a spinning condition, they might go with Shreyas Gopal for that position. If it's a seaming condition, they might go with Ramakrishna. ராகுல் சார், நான் தோனி பதில் சொல்றேன். நான் தோனி பதில் சொல்றேன். அததான்டா கேக்குறேன். ராகுல் சார் ஆட மாட்டானா? நான் ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி நீ பிரசாந்த் வீர் நம்பர் 7ல வச்சிருக்க. அதுக்கு அதை தாண்டி ஜேமி ஓவர்டன் வேற இருக்கும். ஆல்ரெடி ஜேமி ஓவர்டன் நம்பர் 8ல வர, நம்பர் 8 இருக்கு, பேட்டிங் இருக்கு. அதையும் தாண்டி நீ ராகுல் சாருக்கு கொடுக்காம ஸ்ரேயஸ் கோபால் கொடுப்பியான்னு கேக்குறேன். சரி, ஓகே. ராகுல் சார், ஸ்ரேயஸ் கோபால், எனி ஒன் ஆஃப் தோஸ் டூ. பட் கோபால் இஸ் a better batter. மேபி பேட்டிங் டெப்த் வேணும்னா கோபாலுக்கு போக வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஓகே. And if they want a seaming idna, they might go with either Anshul Kamboj or Ramakrishna Ghosh in that situation. That is my இது. ஒருவேளை ஒரு ஆல் ரவுண்டரா வேணும். லைக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 2-3 விக்கெட் மலமலன்னு விழுந்துருச்சு, நம்மளுக்கு ஒருத்தன் பவுலிங் போடுறதுக்கும் வேணும், அட் த சேம் டைம் பேட்டிங் ஆடுறதுக்கும் வேணும்னா மேபி ராமகிருஷ்ண கோஷ் will be the first choice of impact player அப்படி இருக்கட்டும். சோ அப்பனா நீ எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வைப்பாங்க நீ சொல்ற, அதானே? இல்ல, if MS Dhoni either is going to play and keep, or he is not going to play at all. He is not going to be the impact sub. That is almost certain. அது இல்லடா இம்பாக்ட் சப்பா இருக்க வாய்ப்பு இருக்குடா. I think Dhoni will mostly play only 10 games. I don't think he's going to play. Dhoni வந்து with what I have heard is, if he plays he's going to keep, அவ்வளவுதான். மித்தபடி if he is not going to be keeping, he's not going to be playing. That is what I have heard. ஆனா யோசிச்சு பாரு, அந்த knee pain still ஆமா யா. நேத்திக்கு ஏதோ ஒரு போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவனுக்கு வந்து எம்எஸ் தோனியோட நீயோட போட்டோ காட்டுறாங்க. இந்த தண்டி வீங்கி இருக்கு ப்ரோ, இவ்வளவு வீக்கம் இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ அந்த முட்டியை வச்சுட்டு அவன் கீப்பிங் பண்ணுவான்? எனக்கு என்ன புரியலன்னா, just few matches சென்னை மட்டும் ஆட போறான், சென்னையில மட்டும் ஆட போறான் ப்ரோ. எனக்கு அந்த முட்டியை வச்சுட்டு அவன் எப்படி பேட்டிங் ஆடுவான், எப்படி ஓடுவான், அந்த ஸ்டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எனக்கு அதுவே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி அவன் கீப்பிங் பண்ணுவான்? அதுவும் பவுன்சி விக்கெட், பிளாட் விக்கெட்னா பால் இன்னும் நல்லா பறந்து வர வரும். ஜம்ப் எல்லாம் பிடிச்சி அடிக்கணும். எப்படி அவன் பண்ணுவான்? அப்படி ஜம்பே பண்ண முடியாதுன்னா அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு. நான் அதான் சொல்றேன், அதுக்கு தான் சொன்னேன். தோனி only if he's going to keep, he's going to play. Otherwise he's not going to be playing at all. அந்த மாதிரி நான் சொல்றேன். only impact player bro. எப்ப தெரியுமா 19th ஓவர்ல விக்கெட் போகுது, 2 பால் இருக்குன்னா சென்னையில ஹோம் ஃபேன்ஸ்க்காக இஸ் கோயிங் டு கம். அவ்வளவுதான். அதுவே வந்து சப்போஸ் சென்னை ரொம்ப டயர் சிச்சுவேஷன் தான், அப்போ he will not come as impact player. So I think pretty much எனக்கும் சேம் பிளேயிங்ல இருந்தா ராஜேஷ். அதேதான் சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ஆர் மேபி சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் மைட் ஸ்டார்ட். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே ஐ திங்க் ஆஃப்டர் சம் ஃபார்ம் டிப்னால அவன் நம்பர் 3 அவனே டிமோட் பண்ணிக்கிட்டான். நம்பர் 3 வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்ல்ட் கப்ல ஹி பிளேட் பெட்டர்னு நான் கேள்விப்பட்டேன். சோ மேபி ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3 அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. ருத்ராஜ் நம்பர் 1 நம்ம இது ஓபனிங் வர கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல ருத்ராஜ் இஸ் ஆல்மோஸ்ட் இது ஃபிக்ஸேட்டட் ஆன் பேட்டிங் அட் 3 தான். அது கன்ஃபார்ம். சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். இல்ல he himself and the management also feels he is a better suited to play against the spin in the middle overs. அது என்னமோ அது உண்மைதானே. அதனால he is going to bat at 3 தான், அது கன்ஃபார்மா அந்த மாதிரி சொல்றாங்க. சோ மேபி மேபி அப்பன்னா நானும் ஒத்துக்கிறேன். சஞ்சு ஆயுஷ் will open, ருத்ராஜ், பிரேவிஸ், துபே 3-4-5, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் வந்து 6 and 7. மேபி நீ சொல்ற மாதிரி கார்த்திக் சர்மா மேபி ஃபார்ம் ஒரு மாதிரி நல்லா இல்ல அப்படின்னா we can swap between உர்வில் பட்டேல் அண்ட் அவங்க என்ன சர்ஃபராஸ் கான், ஆர் ஈவன் அமன் கான். நான் கேள்விப்பட்டேன் பயங்கரமா அடிக்கிறானா, மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அமன் கான். அவங்க எல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வருவாங்க, ஆனா அவங்க இம்பாக்ட் சப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க யாருமே இம்பாக்ட் சப்பா இருக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வந்தேன், சோ நம்பர் 7 வந்து பிரசாந்த் வீர், நம்பர் 8 ஐ ஹேவ் ஓவர்டன், 9, 10, 11 வந்து நூர், கலீல் அண்ட் மேட் ஹென்ரி. என்னோட இது வந்து பிளேயிங் 11 இருக்கும். நான் வந்து இம்பாக்ட் சப் வந்து இந்த இதே பிளேயிங் 11 தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாலும் சரி, செகண்ட் பவுலிங் எடுத்தாலும் சரி, இதே பிளேயிங் 11 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இம்பாக்ட் சப்ஸை மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, விக்கெட்ஸ் நிறைய விழல, பட் ஆனா ஒரு 230 அடிச்சாங்க, 234 அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ இல்ல ஒரு ஸ்பின்னரோ எடுத்துட்டு வரலாம். ஒரு அன்ஷுல் கம்போஜோ இல்ல ஒரு நீ சொன்ன மாதிரி ராகுல் சாரோ இல்ல ஸ்ரேயஸ் கோபாலோ எடுத்துட்டு வரலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 2-3 விக்கெட் விழுந்துச்சுன்னா அதே சார் ராமகிருஷ்ண கோஷை கொண்டு வரலாம். ஏன்னா ஹி இஸ் a proper all-rounder.
இதுவே சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா இந்த பிளேயிங் லெவன்லயே ஆல்ரெடி ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. யார் யாருன்னா நூர் கலீல் அண்ட் மேட் ஹென்ரி எப்பவுமே 12 ஓவர் போட்டுருவாங்க எல்லா மேட்சும் பேங்கா. அதை தவிர they have பிரசாந்த் வீர் and ஜேமி ஓவர்டன் who are capable of bowling 4 overs every game. அதை தாண்டி they have சிவம் துபே and ஆயுஷ் மாத்ரே who can chip in two couple of overs. So ஆல்ரெடி இவங்க கிட்ட ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இவங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சு மட்டுமே போய் கூட இவங்களால செகண்ட் இன்னிங்ஸ்ல தோனியவோ இல்ல மேபி ஒரு சர்ஃபராஸ் கானையோ வந்து இவங்க உள்ள ஒரு இம்பாக்ட் சப்பா இவங்களால கொண்டு வர முடியும் டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். சோ அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. சோ And one more thing, if Aman Khan starts, he also gives a medium pace bowling option. ஓகே அதுவும் இருக்கு. அமன் கான் will not start. கார்த்திக் சர்மாவோட ஃபார்ம் நல்லா இல்ல, அவன் சரியா அடிக்கலன்னா மேபி அமன் கான் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதை சொல்றேன். மத்தபடி ஓகே, நீங்க வந்து இவங்களோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பவுலிங் வீக்னஸ் ப்ரோ. ஐ அம் கோயிங் டு சே பவுலிங் தான் பெரிய வீக்னஸா போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். நீங்க பிரசாந்த் வீர் நீங்க எல்லாரும் சொல்றீங்க. More specifically death bowling கொஞ்சம் வரி எல்லிஸ் இல்லாதனால கொஞ்சம் வரியா இருக்கு. நீங்க மேட் ஹென்ரியும் பெரிய டெத் பவுலர் கிடையாது. டெத்ல நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க. இல்ல மேட் ஹென்ரி இப்போ வந்து இஸ் a much better bowler at the death also. நியூசிலாந்துக்கு கூட அவன் டெத் பவுலிங் சூப்பரா பண்ணிருக்கான். இந்த T20 வேர்ல்ட் கப்ல பண்ணிருக்கான், பெரிய டீம்ஸோட பண்ணிருக்கான். அதுதான் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துச்சு இந்த கொல்கட்டால, அந்த மேட்ச்ல கூட இஸ் டெத் பவுலிங் வாஸ் ரியலி குட். நல்ல யார்க்கர், நல்ல ஸ்டம்ப் யார்க்கர் சூப்பரா நெயில் பண்றான், ஸ்லோவர் பால்ஸ் போடுறான், கட்டர்ஸ் நிறைய போடுறான், நக்கிள் பால் போட கவனிச்சேன் நானு. சோ முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்ப மேட் ஹென்ரி இஸ் a ப்ராப்பர் ஆல் த்ரீ ஃபேசஸ் பவுலர். பட் அவனை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடுவான், டெத் ஓவர்ஸ் ஒரு 2 ஓவர் போடுவான், லைக் ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி. சோ அதனால மேட் ஹென்ரி நீங்க வந்து குறைச்சி இட போட வேணாம். அவன் வந்து ஒரு நல்ல பவுலர். பட் நான் கண்டிப்பா இது ஒத்துக்கிறேன், அவனால 14 மேட்சுமே நல்லா போடுவான்னு நான் சத்தியமா சொல்லல. பட் 14 மேட்ச்ல வில் அட்லீஸ்ட் பவுல் வெல் ஃபார் மீ இன் 7-8 மேட்சஸ். அதனால உத்தரவாதம் கொடுக்க முடியும். சேம் வித் கலீல் அஹமதும் போன வருஷம் he was one of the best power play bowlers. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்லயே ஐ திங்க் he was the highest wicket taker நினைக்கிறேன். லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்ல ஒரு 23 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்திருக்கான். சேம் கோஸ் டு நூர் அஹமத் இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் இன் IPL லாஸ்ட் இயர். நீங்க வந்து நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா பவுலிங் வீக்கா இருக்கு ப்ரோ. 3 ஆப்ஷன்ஸ் ப்ரோ, 3மே சாலிட் ப்ரோ. கலீல் அஹமதும் சாலிட் ஆப்ஷன், மேட் ஹென்ரியும் சாலிட் ஆப்ஷன். SA20ல he didn't take that much wickets. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பாக்கும்போது he has a different form. நீங்க they even started ப்ரோ நல்லா தான் பட்டான். SA20ல நல்லா தான் பட்டான். அவனுக்கு விக்கெட் விழலங்கிறது பேட்டர்ஸ் வந்து அவனை பார்த்துதான் ஆடினாங்க. நிறைய இதுல வந்து அந்த விக்கெட்ஸே கொஞ்சம் அவன் போட்ட விக்கெட்ஸுமே கொஞ்சம் டாக்கியான விக்கெட்ஸ் தான். அதனால அவனை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆடினாங்க. அவன் விக்கெட் எடுக்கலையே தவிர அவன் எக்கானமில நல்லாவே போட்டிருந்தான். ஆப்கானிஸ்தான் வந்து அவனை ரொம்ப படுமட்டமா யூஸ் பண்ணாங்க ப்ரோ. ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் பட்டமான கேப்டன்சி ப்ரோ, கேவலமா யூஸ் பண்ணாங்க ப்ரோ அவனை. எனக்கு ஒரு கியூரியாசிட்டிக்கா கேக்குறேன். இஃப் இந்த கேஸ் தட் இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து லேட்டர் ஆன் தி சீசன் அவனுக்கு ஃபார்ம் டிப் ஆகி அவனை எதாவது உட்கார வைக்கணும்னு மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா, இஸ் தேர் எ கேஸ் ஃபார் இவன் ஹென்ரி அண்ட் மாத்ரே 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கம்போஜ் அண்ட் இவனை மேத்யூ ஷாட் எடுத்துன்னு வர சான்ஸ் இருக்கா? மேத்யூ ஷாட் ஓபன் பண்ண விட்டு இஸ் தேர் எனி கேஸ் ஃபார் தட்? ஆர் மேபி டைரக்ட் ஆயுஷ் மாத்ரே நேரா ஊர்வில் பட்டேல் நேரா ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஊர்வில் பட்டேல் மேட் ஹென்ரி உட்கார வச்சாங்கன்னா ஃபோக்ஸ் தான் கொண்டு வருவாங்க அந்த ஒரு ஆல்ரவுண்டிங் பவுலிங் ஆப்ஷனுக்கு. இல்ல நான் கேக்குறது மேட் ஹென்ரி பதிலா அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு ஆயுஷ் மாத்ரேக்கு மேத்யூ ஷாட் எடுத்துன்னு வருவாங்களா கேட்டேன். இல்ல ப்ரோ, மேத்யூ ஷாட்டுக்கு ஐ திங்க் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார். ஏன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இருக்கான், யூ ஹேவ் சர்ஃபராஸ் கான் இருக்காங்க. நீ சர்ஃபராஸ் கானும் நல்ல ஃபார்ம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்லட்டா? அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன். நான் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் இம்பாக்டா வச்சிருப்பாங்கன்னு. ஒருவேளை மேட் ஹென்ரியும் ஆயுஷ் மாத்ரேவும் நல்லா பண்ணலன்னா ராமகிருஷ்ண கோஷ் வில் பி இந்த பிளேயிங் 11 லோவர் ஆர்டர்ல. அவன் வந்து ஒரு நம்பர் 8 நம்பர் 9 மாதிரி அவன் வருவான். பவுலர்ஸ்ல ராகுல் சஹர் வில் பி. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் கம்மி ஆயிட்டதால அவங்க என்ன பண்ணுவாங்க, ராமகிருஷ்ண கோஷ மெயின் பிளேயிங் லெவல் எடுத்துட்டு ராகுல் சஹரை உள்ள கொண்டு வந்துருவாங்க அண்ட் ஊர்வில் பட்டேல் மேல ஆடுவான். அப்படிதான் நடக்கும். And there is a very good possibility that Prashant Veer also get dropped and Ramakrishna Ghosh will come straight away in the playing 11. ஏன்னா பிரசாந்த் வீர் இப்பதான் வந்து இன்ஜுரியில இருந்து வெளியே வரான்னு கேள்விப்பட்டேன். சோ அவனோட பவுலிங் எப்படி இருக்கும், பேட்டிங் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவன் செமையா தான் பண்ணான், ஸ்மாக்ல சூப்பரா பண்ணான், அதெல்லாம் டவுட்டே இல்ல. ஆனா அவன் ஒரு இன்ஜுரியில இருந்து வராங்கிறப்போ அவன்கிட்ட இருந்து ஃபுல்லா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தெரியல. அது ஒண்ணுதான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன தெரியுமா, இப்போ பிரசாந்த் வீர் இஸ் நாட் கோனா ஸ்டார்ட்னா இட்ஸ் கோனா பி a straight swap between him and Shreyas Gopal. ஏன்னா பேட்டிங் மேபி எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்லனாலும் பேட்டிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் எபிலிட்டிஸ் தான் ரெண்டு பேருக்கும். Shreyas Gopal also Shreyas Gopal is 6 or 7 தான். நான் இன் கேஸ் பிரசாந்த் வீர் டிராப் ஆனான்னு மாதிரி நான் சொல்றேன். he is not going to start, அது எனக்கும் தெரியும். just in case Shreyas Gopal கடந்த 2 வருஷமா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கா. சிஎஸ்கே அவனை யூஸ் பண்ணல, சுத்தமா யூஸே பண்ணல.
செம ஃபார்ம்ல இருக்கான், செமையா ஸ்பின். அவன் bowling போட்டா அவன் ஸ்பின் போடுறப்போ செம சர்ரு புர்ருன்னு திரும்புது ப்ரோ. இத்தனைக்கும் பிளாட் விக்கெட்ல திரும்புது ப்ரோ. இப்படி வேணா நீங்க கேளுங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். ஒருவேளை நூர் அகமது ஃபார்ம்ல இல்ல கேவலமா போடுறான்னா இப்படி வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. மேத்யூ ஷாட் நீ சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்திரை உள்ள கொண்டு வந்துட்டு ஆயுஷ் மாத்திரை தூக்கிட்டு மேத்யூ ஷாட் உள்ள வருவான் ஓப்பனிங்ல. நூர் அகமதுக்கு பதிலா ஸ்ரேயஸ் கோபாலும் இல்ல ராகுல் சவரும் மெயின் ஸ்பின்னரா வருவாங்க. அந்த லக்ஸுரி இருக்கு, ஸ்பின்ல உங்களுக்கு நிறைய லக்ஸுரி இருக்கு என்ன கேட்டா. இல்ல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. இப்போ நூர் அகமது சொதப்பறான்னு வச்சுக்கோங்க, நூர் அகமது பிரசாந்த் வீரும் சொதப்பறானுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு பதிலா ராகுல் சர்மா அகில் ஹுசைன் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? யா தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன். கரெக்ட், அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். சோ அந்த லக்ஸுரி நான் சொல்றேன், ஸ்பின் விஷயத்துல உங்களுக்கு செம லக்ஸுரி இருக்குடா. இல்ல ஏன்னா இப்போ அகில் ஹுசைன் ஆடினான்னு வச்சுக்கோங்க, அகில் ஹுசைன் நூர் அகமது பதிலா ஆடிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்போ தேர் வில் நாட் பி நீட் ஃபார் ஹென்ரி டு bowl 2 in the power play. அகில் ஹுசைன் will bowl in the power play. வெஸ்ட் இண்டீஸ் கூட பவர் பிளேல தான் நியூ பால்ல தான் போடுறான் அவன். ஆமா, ஒரு 2 ஓவர் நம்மளால அகில் ஹுசைனுக்கும் கொடுக்க முடியும் பவர் பிளேல. கலீல் அஹமத் ஒரு 3 ஓவர், மேட் ஹென்ரி ஒரு 1 ஓவர் கொடுத்துட்டு மேட் ஹென்ரி இன்னும் கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லக்ஸுரி இருக்கு. சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. சோ அண்ட் மிடில் ஓவர்ஸ் தான் வேணும்னா உனக்கு இவன் இருக்கான், ராகுல் சார் மாதிரி ஆளை போட்டுடலாம். ராகுல் சாரோட சேப்பாக்கோட ஸ்டாட்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கு. செம ஸ்டாட்ஸ் வச்சிருக்கான் சேப்பாக்ல. செம கம்மி எக்கானமி. ஒரு 7 கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் சீசன்மே நீங்க இல்ல பாத்துட்டீங்க. அது நீங்க சொல்ல எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க சொல்ற அதே பிட்ச் தான் 2023 சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுல வந்து சிஎஸ்கே ஒரு 200 என்னமோ அடிப்பாங்க, 200 வந்து அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் பால்ல ஷார்ட் பால் போட்டு. ஆமா அந்த மேட்ச்ல வந்து ராகுல் சார் நல்லா போட்டிருந்தான், சூப்பரா போட்டிருந்தான். அவன் அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியல நம்மளால. ஒரு 4 overs 30 நம்ம தான் கொடுத்திருந்தான், 30 28 நம்ம தான் கொடுத்திருந்தான். விச் இஸ் a very good performance in a flat deck. அந்த மேட்ச் flat deck தானே, 200 ரன்ல அடிக்கிறாங்கன்னா அது flat deck தானே. சோ அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, அப்ப நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ. அவன் எம்ஐக்காக ஆடினப்போ வாங்கடேவே flat deck தான் ப்ரோ. பஞ்சாப்காக ஆடினப்போ முல்லன்பூர் மொஹாலி அதெல்லாம் ப்ரோ. நீங்க இப்போ பாருங்க, எஸ்ஆர்எஸ்க்கு ஆடும்போது நாங்க பொழந்தோம் ராகுல் சார். ரீசன்ட் டைம்ஸ்லயும் இப்போ வந்து டொமஸ்டிக்ல இஸ் கம்மிங். எஸ்ஆர்எச் அவனை சரியா யூஸ் பண்ணல. யூஸே பண்ணல. அவனை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி அவனுக்கு பவுல் ஒரு 4-5 மேட்ச் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு 9 மேட்ச் அவன் சர்டைனா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி தருவான். அந்த மாதிரி ஒரு பவுலர் அவன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கைண்ட் ஆஃப் பவுலர். அவனுக்கு நீங்க கான்ஃபிடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா வேற மாதிரி போடுவான் அவன். ப்ரோ பஞ்சாப் 3 வருஷம் கேவலமா ஆனாங்க, அந்த 3 வருஷத்துலயுமே அவன் நல்லா தான் போட்டிருக்கான். யோசிச்சு பாருங்க, அவன் தப்புனால பஞ்சாப் எதுவுமே கேவலமா பண்ணல. அந்த டீம் கம்பெனி ஆகாததுனால பஞ்சாப் கேவலமா பண்ணுச்சு. அப்ப கூட அவன் நல்லா தான் போட்டான். பஞ்சாப்க்கு கூட அவன் நல்லா தான் போட்டான் அந்த 3 வருஷமும். பஞ்சாப் நல்லா தான் பண்ணான். அண்ட் சிஎஸ்கே அந்த மாதிரி இந்த ரிதம் இல்லாத பிளேயர்ஸ் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து அந்த ரிதம் எடுத்துன்னு வர கெபாசிட்டி உள்ள டீம் தான் அது சிஎஸ்கே. நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. நீங்க அதுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. அவனையும் நீங்க ஹோலி ட்ரினிட்டியும் கம்பேரே பண்ண கூடாது ப்ரோ. அவன் 2-3 ஐபிஎல் கப்ல வச்சிருக்கான். சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல, அதுக்கு சொன்னேன். டேய் சான்ஸ் கொடுப்பாங்கடா. சான்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்காதது உன் கையில தான் இருக்காது. சான்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறானுங்க அவனுங்க. சிவம் டுபேயோட ரிஜுவினேஷன் இவன் தான் பண்ணான். சரி, வீக்னஸ் பத்தி பேசுங்க, ஸ்ட்ரெங்த் பத்தி ஏதாவது பேசுங்க. ஸ்ட்ரெங்த் இருக்கா இந்த டீம்ல? பேட்டிங் ப்ரோ. சாம்சன் வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கான். அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். மாத்ரே, தூபே, ருத்துராஜ், டெவால் பிரேவிஸ் 5 கடப்பார பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடைச்சிரும் இந்த ஓபனர்ஸ்னால. கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும் தல. கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். 3 பேர் கிடைக்காதுன்னு சொல்ல. நான் கன்சிஸ்டன்சி கிடைக்காதுன்னு சொல்ல. இல்லையான்னு தெரியல. இல்ல ப்ரோ, 3 பேர் கன்சிஸ்டன்ட் ப்ரோ. சஞ்சு, ருத்து, தூபே. நடுவுல இந்த ஆயுஷ் மாத்ரேவும் டெவால் பிரேவிஸும் அவங்க எப்படியும் அக்ரெசிவா தான் ஆட போறாங்க. அவங்க வந்து தொசுக்க போறது இல்ல. ஆயுஷ் மாத்ரே வந்து நெட்ஸ்ல சூப்பரா பண்றதா நான் கேள்விதான் பட்டேன். பட் எனக்கும் ஆக்சுவலி டெம்ட் ஆச்சு ஊர்மில் பட்டேல் ஆடலாமான்ட்டு. பட் ஆயுஷ் மாத்ரேவோட பவுலிங்காக மேபி நான் ஆயுஷ் மாத்ரே ஆடுவேன் அஹெட் ஆஃப் ஊர்மில் பட்டேல். பட் அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீருமே நான் நம்புறேன் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா ப்ரோ கார்த்திக் சர்மா ஆக்சுவலி உண்மையிலேயே பயங்கரமான பிளேயர் தான் ப்ரோ. நான் கொஞ்சம் குறைச்சி இட போட்டுட்டு அவனை. ஆக்சுவலி பயங்கரமான பிளேயர் தான். அவனுக்கு பயங்கர ரெப்புடேஷன். அவன் பல ட்ரையல்ஸ்ல போயிட்டு பல டீம்ஸ் அவனை எடுக்க ட்ரை பண்ணாங்க. ப்ரோ பல ஐபிஎல் டீம்ஸ்க்கு அவன் வந்து ட்ரையல்ஸ் போய் பல பேர் இவனை வந்து வாங்கி ஆகணும் இருந்தானுங்க. அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அண்ட் பிரசாந்த் வீர் வந்து ஸ்மார்ட்ல ஹி வாஸ் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங்லயும் சூப்பரா பண்ணா, பவுலிங்லயும் சூப்பரா பண்ணா. ஸ்மார்ட்ல செம்ம ஸ்மார்ட் வச்சிருந்தான். சூப்பரா பண்ணான்னு சொன்னா நான் பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். பெஸ்ட்க்கு 2 பேர் இருந்தாங்க. வேற 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு குணால் பாண்டியா, இன்னொருத்த வந்து குணால் பாண்டியா இல்ல, ஷாபாஸ். ஒருத்த ஷாபாஸ் அஹமத் நான் ஒத்துக்கிறேன். இன்னொருத்த அனுகுல் ராய் அதானே. ஜார்க்கண்ட் 2 பேருமே பெங்காலி தானே. 2 பேருமே பெங்காலி பவுலர்ஸ் தானே. இல்ல அனுகுல் ராய் இது ஜார்க்கண்ட். ஓ ஜார்க்கண்டா. ஓகே
பட் He was part ஆனா of he that was winning among side. the best. பட் பிரசாந்த் வந்து அமாங் த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் ஆல்ரவுண்டர்ஸ். சோ எனக்கு இந்த டாப் 7ல எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. எனக்கு பிரச்சனை தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. பேக்கப்ஸும் செமையா வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இல்ல only the அகைன்ஸ்ட் செகண்ட் inexperience of பேட்டிங்ல இதுதான். எப்படி சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த இப்போ ரீசெண்ட் T20 வேர்ல்ட் கப் போட்டுருங்க. பட் நீங்க ஓவரால் உங்க கரியர் பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் அப்போ சஞ்சு சாம்சன் ஹஸ் பீன் ஸ்ட்ரகிள். அந்த கொஞ்சம் பிரஷர் இருக்கும், அந்த ஸ்கோர் சீக்கிரம் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு எனக்கு pressure face எனக்கு பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலி ஆப்போசிட்டா தோணுச்சு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா தான் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான். செகண்ட் பேட்டிங் வரப்ப நிறைய வாட்டி அவன் 100லாம் அடிச்சிருக்கான் நிறைய வாட்டி. இல்ல செகண்ட் பேட்டிங் ஆட இல்ல விட்டா இல்ல ப்ரோ, ஒன் செகண்ட் இன்னொரு இது அடிச்சிருக்கான் bro. சொல்லவா? சொல்லு அடிச்சிருக்கான். சொல்லு. ஒரு மேட்ச் இந்த கிறிஸ்மாரிஸ் ஸ்ட்ரைக் கொடுக்காம வந்து இது தோத்தானுங்க. ஆமா அதே அந்த மேட்ச் தான். அண்ட் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் வந்து ஜிடியோட அடிச்சிருப்பான் ஒரு மேட்ச் 200 என்னமோ சேஸ் பண்ண வேண்டியது. இவனும் ஹெட்மயரும் ரஷீத் கானை போட்டு பொளந்து அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஆனா அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 3 விக்கெட் பொலன்னு விழுந்துருவாங்க அந்த முகமது ஷமி, ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டு. அந்த மேட்ச் சேஸ் பண்ணி வந்தா வின் பண்ணி கொடுப்பான். இவனும் ஹெட்மயர் தான் ஜெயிச்சு கொடுப்பாங்க. சோ அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து நிறைய சொதப்பி இருக்கான், அது நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சொதப்புறவன், இன்னொருத்தர் செகண்ட் பேட்டிங்ல சொதப்புறவன். சரி பாப்போம் என்ன நடக்குது. இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இன்னொன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இவ்வளவு மேட்ச் அது ஆர்ஆருக்கு சொதப்பினது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா என்ன தெரியுமா பிரச்சனை? ஆர்ஆர் கிட்ட அந்த பேட்டிங் டெப்த் கிடையாது. கடைசி கொஞ்சம் வருஷமாவே அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் கிடையாது. ஏன்னா நம்பர் 7 நம்பர் 8ல அஸ்வினை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க 24 வரைக்கும். நம்மளுக்கும் கிடையாதுடா. நம்மளுக்கு நம்பர் 7 நம்பர் 8 நம்பர் 9 வந்து தோனி அஸ்வின் ஜடேஜாடா போடா. நம்மளுக்கும் கிடையாது. நம்மளுக்கு 6ஓட பேட்டிங் பிடிச்சு கொடுத்துறா. அது போன வருஷம். நம்மளுக்கு இருக்கிற இந்த இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷம் இருக்கு டெப்த் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா நம்பர் 9ல ஓவர்டன் வர அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஓவர்டன் இஸ் a very capable batsman. அவனை நம்பர் 9ல வர மாதிரி வச்சிருக்கோம். பேட்டிங் டெப்த் இருக்கு. யூஸ் பண்ணல போன வருஷம் கேவலமா யூஸ் பண்ணாங்க. அதான் அந்த இருக்கும்போது சஞ்சு சாம்சன் will be freed up. அவன் தான் நின்று அடிச்சு கொடுக்கணும்ன்ற இது கிடையாது, அவனுக்கு பிரஷர் கிடையாது. அவனுக்கு அவன் வந்து ஃப்ரீயா ஆடலாம் அவன் இந்த கேஸ். சோ இன்னொன்னு கேப்டன் கிடையாது ப்ரோ. சோ ருத்ராஜ் இருக்கிறப்ப இன்னும் கூட ஃப்ரீயா ஆடுவான் அவனால. ஆமா கேப்டன்சியும் கிடையாது. அண்ட் ருத்ராஜ் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவான். ஆனா ருத்ராஜ் will be the anchor, அது நம்மளுக்கு சொல்லவே வேணாம். சோ சஞ்சு சாம்சன் தான் ஸ்பியரடா இந்த ரோஹித் சர்மா T20 வேர்ல்ட் கப் ஆடின இது T20 வேர்ல்ட் கப்லயும் சரி இந்த 2023 வேர்ல்ட் கப் ஆடின மாதிரி ஆடுவான்னு நான் நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன். பட் கன்சிஸ்டன்சி இருக்கும் கண்டிப்பா. ஃபயரி ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது ஆயுஷ் மாத்திரவே கொடுப்பாங்க. ஆயுஷ் மாத்திரவே சம கேப்பபிள் பேட்டர் தான்டா. அதான் ரெண்டு பேரும் ஃபயரி ஸ்டார்ட் கொடுப்பாங்க, அது சந்தேகமே கிடையாது. பவர் பிளேல அட்லீஸ்ட் 70 ரன் 60-70 ரன் ஈஸிலி வரும் எவ்ரி மேட்ச். And if the batting fires easy 230 வரும். 230 240 கூட வரும்னு வெச்சுக்கோங்க. ஏன்னா கார்த்திக் சர்மா அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அவங்களாமும் நல்லா அடிச்சாங்கன்னா மேபி 240 கூட நம்மளால தொட முடியும். சோ அந்த பேட்டிங் நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா. இப்போ இனிஷியலி அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ்க்கும் அது ரிஸ்க் பண்ண வேணாம்னு மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா சர்ஃபராஸ் கான அப்படி பண்ண மாட்டாங்க. 14 கோடி எடுத்துட்டு அப்படி பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. 14 கோடி வேற எதுக்கு கொடுக்க போறாங்க? இல்ல ஒருத்தனை ஒரு வாட்டி 10 கோடி குடுத்துட்டு ஒரு மேட்ச் கூட ஆட விடாம பெஞ்ச்லயே உட்கார வச்சானுங்க. அது வேறடா, அது வேற. அவன் ஸ்டார்ட் பண்ணான்டா. அவன் பென் ஸ்டோக்ஸ் தான் ப்ரோ சொல்றான். அவன் ஓ நீ கிருஷ்ணா சொல்றியா? கிருஷ்ணா 10 கோடி குடுத்து பெஞ்ச்ல உட்கார வச்சா ஒரே மேட்ச் ஃபீல்டிங் பண்ணி பதினஞ்சு கொடுத்தீங்க. கிருஷ்ணப்பா கௌதம் பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு விஷயத்திலுமே நடுவுல குறுக்க வந்தாரு விநாயக் மகாதேவ் வந்து மோயின் அலி ப்ரோ. மோயின் அலி கிருஷ்ணப்பா கௌதம்க்கு முன்னாடி மோயின் அலி ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க, சூப்பரா பண்ணிட்டான், அதனால அவன் ஸ்டே பண்ணிட்டான். பென் ஸ்டோக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனா அவன் 2 மேட்ச்ல எனக்கு இன்ஜூரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் மோயின் அலி வந்து அவன் இடத்த நிரப்பலாம், செம்மையா பண்ணான். அதனால மோயின் அலி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுலயுமே ஓகே, ரெண்டு இதுலயும் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் விஷயத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பென் ஸ்டோக்ஸ் வச்சு. ஆனா அவன் ரிட்டர்ன்ஸ் வரலன்னு தெரிஞ்ச உடனே மோயின் அலி கிட்ட போயிட்டாங்க, அவ்வளவுதான். பட் அதே விஷயத்த எனக்கு தெரிஞ்சு ப்ரோ கிருஷ்ணப்பா கௌதம் வந்து ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ப்ரோ. அவங்க கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இருந்தாங்க, ஆனா 10 கோடி இருந்துச்சு, அதனால அவங்க மொத்த காசையும் போட்டு வாங்கிட்டாங்க அவனை, அவ்வளவுதான். அந்த ஆசை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் தான் உங்களோட கடைசி பிட்டு. அந்த கடைசி பிட்டுக்கு அவங்க கிட்ட ஒரு 10 கோடி இருந்துச்சு. ஆமா கடைசி பிக்கு அந்த அதுக்கு ஒரு 10 கோடி இருந்துச்சு, அதுல ஒரு 10 கோடி போட்டாங்க, அவ்வளவுதான். அதுல பெருசா நீங்க ஆராயத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. மத்தபடி அதான் நான் சொல்றேன், கார்த்திக் சர்மா பிரசாந்த் விஷயத்துல அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் ப்ரோ. ஏன்னா நிஜமா போன வருஷம் அவங்களோட லோயர் ஆர்டர் பேட்டிங்க பார்த்து நம்மளுக்கு ஒரு ரத்த வாந்தி வந்துச்சு பாருங்க. அதுல இருந்து நான் இன்னும் மீளல புதுசா. அதனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட ஒரு இன்க்ளூஷன் வேணுங்கிறதா அப்படி பண்றாங்கிறத நான் நம்புறேன். சோ ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சொல்லுங்க. இல்ல what I was saying, ஆட மாட்டான் அந்த மாதிரி நான் சொல்லல. even if they don't play they have a capable in form guy like சர்ஃபராஸ்ன்ற அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆட மாட்டான் சொல்லல. பேக்கப்ஸ் நல்லா வச்சிருக்காங்க அப்படின்ற அது இந்தியன்ஸ்க்கு ஒத்துக்கிறேன். ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் நல்ல பேக்கப்ஸ் எல்லாம் நான் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இந்தியன்ஸ் சொல்றேன்.
தெரியல. ஜாக் இப்ப ஸ்பென்சர் ஜாக் ஃபாக்ஸ்ல நான் பெய்ட் வெக்கேஷனா தான் பாக்குறேன். நேத்தன் ஜாக் ஃபாக்ஸ்ல நான் பெய்ட் வெக்கேஷனா பாக்குறேன். டேய் அது கூட பரவாயில்ல. நேத்தன் லிஸ்க்கு ரீப்ளேஸ்மென்ட் யாரோ ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாங்கடா. டேய் ஏற்கனவே ஒரு வெக்கேஷன் பிளேயர் பத்தாதடா, இன்னொருத்த வேற வெக்கேஷனுக்கு வரமாடா சென்னைக்கு. எல்லாம் விட்டுருவேன்டா. ஆகாஷ் மத்வால எப்படிடா எடுக்காம விட்டானுங்க இவனுங்க. நல்லா இப்ப கூட மதுவல் இன்ஜுரி ப்ரோ, ரொம்ப நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு இல்ல அவனுக்கு. ப்ரோ, இல்ல ப்ரோ, அவன் இன்ஜுரிலாம் இல்ல ப்ரோ. அவன் இப்போ ட்ரையல்ஸ் ஆடிட்டு இருக்கான் ப்ரோ கேகேஆருக்கு. ப்ரோ அப்பெல்லாம் பார்த்தா நம்ம யாரையுமே எடுக்க முடியாது ப்ரோ. யாரையுமே எடுக்க முடியாது அப்படிலாம் பார்த்தா. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், ஆகாஷ் மத்வால் தானே வேணும். மறுபடியும் ஆட்டக்கார பையன் தம்பிக்கு ஒரு இன்ஜுரியை போடு. யாரு இவன் சிங்கர் யாரு பேர் பிரவீஸ் வந்தான்? யாரு பேர் பிரவீஸ் வந்தான்? ஆட்டக்கார தம்பிக்கு இன்ஜுரியை போடு. பேசாம தோனியவே தலை நீங்க பேசாம ரிட்டையர் ஆகி மென்டல் ஆயிருங்களே ப்ளீஸ். உங்களோட 4 கோடியை நாங்க கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படி கூட பண்ணலாம் என்ன கேட்டா. சோ சொல்லுங்க, இப்போ இந்த வீடியோவோட முடிவு தருணம் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிக்கிறோம். எங்க முடிக்க போறாங்க சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல? எங்க என்ன நம்பர் விட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த நம்பர் தான் சிஎஸ்கே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நல்லா ஞாபகம் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 4 இருக்கா 7 இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வராது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோனா பி a close battle between CSK, Delhi and GT for the final playoff spot. நான் சேம் அதேதான் எனக்கும். இட் வில் பி வெரி க்ளோஸ் கால். இப்போதைக்கு நான் வந்து பவுலிங் வந்து அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த ப்ரோ, நான் உங்களை சொல்ல தர்ஷன் ப்ரோ, நீங்க வந்து ஒரு பிரதிநிதியா சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா இருந்து சொன்னீங்க. பட் மத்தபடி இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, அவனுங்க ஏதோ சிஎஸ்கே வந்து பெட்டர் இது சிஎஸ்கே ஒஸ்ட் பவுலிங், கேகேஆர் வந்து சிஎஸ்கேவோட பெட்டர் பவுலிங், செருப்பு பிஞ்சு போகும் உனக்கு. எந்த வகையான உனக்கு கேகேஆர் பெட்டர் பவுலிங்? பவுலிங்கே இல்ல அந்த டைம்ல. எல்எஸ்ஜி இருக்கும்போது எப்படி சிஎஸ்கே ஒஸ்ட் பவுலிங் ஆகும்? ப்ரோ என்னால தாங்கவே முடியல ப்ரோ. அத எஸ்ஆர்எச் இருக்கும்போது எப்படி நீங்க சிஎஸ்கே 10th பிளேஸ் கொடுக்குறீங்க பவுலிங்ல அப்படின்ற மாதிரி. ஐயோ 16-17 ஆர்சிபி ஃபீல் வருது எஸ்ஆர்எச் bowling பார்த்தா. மெயின் இந்தியன் போல ஸ்ரீநாத் 16-17 கூட நாங்க வந்து போயிட்டோம் ஃபைனல் செட் போனோம். நாங்க உமேஷ் யாதவ்லாம் நல்லா போட்டோம். அப்போ குரூப் மேட்சஸ்லாம் நிறைய நல்லா போட்டோம். உமேஷ் ஆடவே இல்ல. யாரு 18 ஸ்ரீநாத் அரவிந்த் மெயின் இந்தியன் போல. ஸ்ரீநாத் அரவிந்த், கிறிஸ் ஆடனே, யுவேந்திர சஹல். ஐயோ அவர் அழுவ ஆரம்பிச்சாரா? ஏன்டா அவர் கஷ்டப்படுத்துறாரு? ஷேன் வாட்சன் 4 ஓவர் போட்டுட்டு இருந்தான் உங்களுக்கு. அவன் தான் உங்களுக்கு மெயின் பவுலர். அதுவே பரவாயில்ல இருக்கா. இப்ப எனக்கு எஸ்ஆர்எச் பவுலிங்க பார்த்தா இதெல்லாம் வச்சுட்டு எப்படா நீங்க சிஎஸ்கே 10th எனக்கு புரியலடா. டே கலியில வந்து 20 விக்கெட் எடுத்தாடா போன சீசனு. 125 விக்கெட் போன வருஷம். ஓரளவுக்கு இருந்தாங்க ப்ரோ. T20 வேர்ல்ட் கப்ல மேட் ஹென்ரி பெஸ்ட் பவுலர் ப்ரோ. ஆல்மோஸ்ட் டாப் பவுலர்ஸ் ஒருத்தன் ப்ரோ. அவன் எப்படி ப்ரோ? எனக்கு புரியல ப்ரோ. எந்த தைரியத்துல அடிலாம் பார்த்தா நாம தான் நம்பர் 1 T20 பவுலர் வச்சிருக்கோம். சுத்தமா அடி வாங்கிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது. டஃபி வச்சுட்டு அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் இல்ல டஃபி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓரளவுக்கு நல்லா போட்டுருவான்ட்டு. ஏன்னா பெங்களூர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ அதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். சோ எனக்கும் நம்பர் 4 தான் சிஎஸ்கே. பட் ஆனா இட் வில் பி a close battle between டெல்லி, குஜராத் அண்ட் சிஎஸ்கே டெஃபினெட்லி. ஏன்னா 3 டீமுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சேம் கிரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. லைக் ஒரு டீம் வந்து பேட்டிங்ல லைட்டா பெட்டர். லைக் சிஎஸ்கே வந்து டெல்லி அண்ட் ஜிடியோட பேட்டிங்ல லைட்டா பெட்டர். டிசி வந்து பவுலிங்ல 2 டீமை விடமே பெட்டர். ஜிடி வந்து அது ஒரு மாதிரியான ஒரு டீம். அதுல சொல்ல முடியாது அது எப்படி நல்லா ஆடுமா நல்லா ஆடாது அந்த மாதிரி. சின்ன திருத்தம், ஜேக்கப் டஃபி டாப் 10ல கூட கிடையாது. இதுல T20ல அவன் ஓடில தான் டாப் செகண்ட் வேணுமா. ஓடிஎஸ்ல தான் இதுல T20ல லிஸ்ட் மாறிடுச்சு. ஏய் T20 ரேங்கிங்ஸ்ல கார்பின் பாஷ் 4th இருக்கான்டா. நான் இங்க வச்சிருக்கேன், லிட்டில் கையில வச்சிருக்கேன். வருண் ஃபர்ஸ்ட், ரஷித் கான் செகண்ட், அப்ரார் அஹமத் தேர்ட், கார்பின் பாஷ் 4th, அடில் ரஷித் 5th, ஜாம்பா 6th, பும்ரா 7th. இத்தனைக்கும் கார்பின் பாஷ் மும்பைக்கு பிளேயிங் லெவல்ல கூட ஆட மாட்டான்டா. என்னடா இது டே, எவ்வளவு விருப்பம் இருக்கிறான் எனக்கு இப்ப யோசிச்சாலே. எங்களுக்காச்சும் கொடுக்கடா, அவன் மெயின் பிளேயிங் லெவல்ல இருப்பான்டா அவன். பும்ரா 7th, மேத்யூ ஃபோர்ட் 8th, முஸ்தபிசுர் ரஹ்மான் 9th, அதுக்கப்புறம் முஜீப் 10th. தம்பி நீ இது சொல்ற 9 கோடியில ஒருத்தனை தப்பிச்சோம். நம்ம 9 கோடிக்கு ஜஸ்ட்ல தப்பிச்சோம். பெனல்டி பேட் பிட் நம்ம பெனல்டி பேட் பிட் நம்ம யோசிச்சுக்கோ. பத்திரானாக்கே 10 கோடி 12 கோடி போனோம்டா, ஞாபகம் இருக்கா உனக்கு? பத்திரானாக்கே ஒரு 10 கோடி கிட்ட போனோம். அதுக்கப்புறம் தான் விட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட பட்ஜெட் கிடையாது இப்போ. அதனால அதான்
ஓகே, இப்போ எல்லா டீமோட ரிவ்யூஸும் முடிஞ்சிருச்சு. இனிமே ஆண்டவன் விட்ட வழி, சிஎஸ்கே விட்ட வழி, ஆர்சிபி விட்ட வழி, எம்ஐ விட்ட வழி. எப்படி பண்ண போறானுங்கன்னு தெரியல. எவன் எங்கெங்க ஹார்ட் பிரேக்ஸ் கொடுக்க போறான்னு தெரியல. ஹார்ட் பிரேக்கே உருவான ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் கப்பு கிடைக்குமான்னு தெரியல. இல்ல கடப்பாறைன்னு சொல்லிட்டு இருக்கிற எம்ஐ மறுபடியும் அவங்களோட கடப்பாறைய வந்து போட்டு உடச்சி கப்ப தூக்குவானுங்களா தெரியல. இல்லைன்னா எல்லாத்த விட கேவலமான பவுலிங்னு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி சிஎஸ்கே ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போதா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் எங்களோட ரேங்கிங் ஃபார் ஈச் டீம். ஸோ இது எப்படி வேணா மாறலாம். இது வந்து வெறும் ப்ரெடிக்ஷன் தான். நாங்க சொன்ன டீம்ஸ் எல்லாம் எப்படி நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரியாது. நான் எல்எஸ்டிக்கு நம்பர் நேம் கொடுத்ததே அதனாலதான். அதை இப்பவே சொல்லிக்கிறேன். லாஸ்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே கேள்வி, எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஜெயிக்கிறத விட்டுருங்க. Who do you think will make the finals? The two teams that will make the final. ஆர்சிபி ஒண்ணு ப்ரோ. எம்ஐ ஆர்சிபி ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்துருவாங்க. எனக்கு ஆர்சிபி பஞ்சாபை விட எனக்கு எம்ஐ மேல இந்த வாட்டி செம கான்பிடன்ஸ் இருக்கு. எம்ஐ ஃபைனல்ஸ் வந்தா வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் அந்த பவுலிங் போன வருஷம் இருந்த பவுலிங்கோட இந்த வருஷம் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் மத்த டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றதை விட இது நல்ல பவுலிங் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பேட்டிங்லயும் ஒரு 2-3 இடத்துல இப்ப முன்ன விட அதே மாதிரி ஆடுறாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. லைக் ஜிதேஷ் சர்மா, லைக் டிம் சோ இஸ் a very good addition. இல்ல அதனாலதான் என்னால கான்பிடென்ட்டா சொல்ல முடியலன்றேன் ப்ரோ. லைக் அவங்க எல்லாம் இருக்காங்க, பட் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் மும்பை கிட்ட எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. மும்பை வந்து கன்ஃபார்மா எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால எனக்கு மும்பை வந்து ஃபைனல்ஸ் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அடிச்சிருவாங்க கூட தோணுது ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க படுபாவி பசங்க. நான் ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ் சொல்றேன். எனக்கு பஞ்சாப் சிஎஸ்கே வருமோ தோணுது. சிஎஸ்கே yes, sorry. I think we have come to the end of this podcast. So இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்க எங்களோட பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸை வச்சு நாங்க சொல்றோம். சொல்லுங்க உங்க பிளே ஆஃப் டாப் 4 யாரு? தர்ஷன் அண்ட் ராஜேஷ். நானும் சொல்றேன் என்னோடது. டிசி ப்ரோ. டிபிகேஎஸ் எம்ஐ ஆர்சிபி சிஎஸ்கே. ஓகே, யூ தர்ஷன். ஆர்சிபி பிபிகேஎஸ். எனக்கு நம்பர் 4 எனக்கு யார் போடணும்னு எனக்கு தெரியல. I am just going to என்ன சொன்னீங்க? டிசி பிபிகேஎஸ் ஆர்சிபியா? டிசி ஆர்சிபி பிபிகேஎஸ் டாப் 3. எனக்கு 4th வந்து எனக்கு ரொம்ப இப்போ மும்பை 4th போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அப்ப யாரை போட்டீங்க? சிஎஸ்கே யாரை போட்டீங்க நீங்க நம்பர் 4ல? ஐ திங்க் நம்பர் 4 தான் நான் போடலன்னு நினைக்கிறேன். விட்டேன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே தான் இப்போ நம்பர் 4 இருக்கும். அப்ப சிஎஸ்கே நம்பர் 5 போட்டுருக்கேன். ஜிடி எங்க போட்டீங்க? ஜிடி 6ல போட்டீங்க. 6 போட்டேன். ராஜஸ்தான் எங்க போட்டீங்க? 7. ஓகே. 8 9 10 எல்எஸ்ஜி எஸ்ஆர்எச் கொல்கட்டா மூணு பாட்டம் 3ல அது அடிச்சு போறாங்க. அவங்க மூணு பேர் வந்து அவங்க ஹோலி ட்ரினிட்டி. இந்த சீசனுக்கு அவங்க தான் ஹோலி ட்ரினிட்டி. ஆனா நான் நிஜமா சொல்றேன்டா, அந்த 3 மேட்ச் மட்டும் சிஎஸ்கே பேஸ் ஐ திங்க் அதுல வந்து எல்எஸ்ஜி எஸ்ஆர்எச் 2 பேரோடையுமே சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் ஆடுறாங்க. கேகேஆரோட மட்டும் தான் ஒரே ஒரு மேட்ச் ஆடுறாங்க. அழகா அந்த 5 மேட்சையும் 5 பாயிண்டா அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. புண்ணியமா போட்ட சிஎஸ்கேக்கு சத்தியமா. ஏன்னா டேல் பத்ரி சிங் மாதிரியான டீம்ஸ் அது 3. எல்எஸ்ஜி கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. மீதி 2 டீம் ஓகே. எல்எஸ்ஜி தான் கொஞ்சம் இது அதுல. ப்ரோ எல்எஸ்ஜில நிக்கோஸ் கூட விக்கெட் தூக்கிட்டீங்கன்னா உங்க கிட்ட பேட்டிங்கும் இல்ல, அந்த திக்வேஷ அடிச்சிட்டீங்கன்னா அந்த டீம்ல பவுலிங்கும் இல்ல. சரி ஓகே, நான் எதுவும் சொல்லலப்பா. நான் எல்எஸ்ஜி பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஆமா, ஏதோ ஜிங்ஸ் ஏதோ சீசன் ஆரம்பிக்கிட்டோம் உங்க பாத்தீங்கன்னா. We have come to the end of the show. So thank you so much Darshan, Rajesh and Vasant. Thank you so much for all of you. And Worklogic ஓட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Worklogic சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தந்துகிட்டே இருங்க. இன்னும் மேலும் நாங்க வளரணும்னு நீங்க விஷ் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வசந்த், உங்கள் தர்ஷன், உங்கள் ராஜேஷ் அண்ட் நான் உங்கள் சின்ன ஹோஸ்ட் ஸ்ரீராமு. பெரிய ஹோஸ்ட் வரல, அதனால நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, பை கைஸ், பை.